Hi students, welcome to IK Academics. So 22 வீடியோல மொத்த குரூப் 4 சிலபஸ் முடிக்கணும்னு சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஓகே. ஸோ ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இப்போதைக்கு அப்டேட் பண்ணிருக்க சிலபஸ்ல சரிங்களா ஜிஎஸ்ல 5th யூனிட் அந்த 5th யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபை இந்த வீடியோ முடிக்க போறோம். அது நமக்குலாம் தெரிஞ்ச எக்கனாமிக்ஸ் தான். ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸை ஃபுல்லா இந்த வீடியோ முடிச்சு தர போறேன். அதே மாதிரி அந்த யூனிட் 5ல இருந்து மட்டுமே நமக்கு 20 கேள்வி கேட்க போறாங்க. அது என்ன இருக்குன்னா எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த எக்கனாமிக்ஸ் வந்து மட்டுமே ஒரு 10 கேள்வி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு வீடியோல 10 கேள்வி நான் மொத்த கண்டனையுமே நான் கொடுத்துறேன். சரிங்களா? இந்த வீடியோ பாக்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இப்ப 10 கேள்வியான கண்டென்ட் நான் கொடுத்துறேன். நீங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனாலே உங்களால எக்ஸாம் ஒரு 7ல இருந்து 8 கேள்வி கண்டிப்பா அடிச்சிட முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து தரமா தான் இருக்கும். உங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். சரிங்களா? வீடியோ மட்டும் கடைசி வரையும் பாருங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாம வீடியோ மட்டும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தரமான சம்பவமா இருக்கும். ஒரே வீடியோல 10 கேள்வி மொத்த எக்கனாமிக்ஸ் நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருந்தவங்களுக்கு வேற லெவல்ல இது ஒரு ரிவிஷனா இருக்கும். புதுசா படிக்க வர்றவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஐடியா இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. சேம் டைம் எக்கனாமிக்ஸ்ல நான் என்னென்ன கண்டென்ட் இதை கவர் பண்ண போறேன் அப்படின்னா நேச்சர் ஆஃப் இந்தியா எக்கனாமி, இந்திய பொருளாதார சிறப்பு இயல்புகள், 5-year பிளான், 5ஆண்டு திட்டம், பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, நிதி ஆயோக், ஆர்பிஐ, மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, பிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை, பினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், ஸ்கீம்ஸ், ஃபைனலா பாப்புலேஷன் மக்கள் தொகை. ஏன்னா பாப்புலேஷன் மக்கள் தொகை குறிப்பா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இவ்வளத்தையும் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ முடிக்க போறேன். அப்ப வீடியோ கண்டிப்பா லென்த்தா பெருசா தான் போகும். கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? இந்த எல்லா கண்டென்ட்டுமே டெப்தா யூடியூப்ல கிடைக்குமானா எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? சொல்ல போனா இப்ப நான் இந்த எக்கனாமிக்ஸ் சிலபஸ் சொன்னேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து நிறைய கிடைக்குது. செகண்ட் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது அந்த வீடியோ என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு கண்டென்ட் கிடைச்சும் தெரியுமா, அதை நான் கம்மியா சொல்லிட்டு உங்களுக்கு கண்டென்ட் எது கிடைக்காதோ அதை நிறைய சொல்ல போறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆரம்பிச்சலாமா? ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி 22 வீடியோ நான் மொத்த சிலபஸ் முடிக்க போறேன். ஓகே. ரைட். வாங்க இப்போ நம்ம வீடியோ போயிடலாம். ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பாக்குறப்ப கண்டிப்பா 3 பேரை பத்தி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் ஆடம் ஸ்மித், செகண்ட் பர்சன் கார்ல் மார்க்ஸ், தேர்ட் பர்சன் ஜேஎம் கீன்ஸ். ஓகே. சார் இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் என்ன பண்ண போறேன்னா இந்த 3 பேரை பத்தி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1930 ஆரம்பிச்சு இன்னைக்கு டேட்டுக்கு 2025 வரைக்கும் ஒரு டைம் லைன் மட்டும் இந்தியாவை சொல்லிடுறேன். அப்படியே 1930 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் இந்தியா கடந்து வந்த பாதைகள் எக்கனாமிக்கலா அப்படியே ஒரு டைம் லைன் மாதிரி கொடுத்துருவேன். அதுல இருந்து மட்டுமே உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு 2-3 கேள்வி கேட்டுருவாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு புக் எழுதுறது இவர் தான். அந்த புக்கு பேர் என்ன? நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் நேஷன். வெல்த் ஆஃப் நேஷன் புக் எப்போ வருது? 1776. ஓகே. இந்த புக்ல அவர் எந்த கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாருன்னா கேபிட்டலிசம், முதலாளித்துவம். இந்த முதலாளித்துவம் கேபிட்டலிசம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நான் சிம்பிளா விஷயம் சொல்லிடுறேன். முதலாளித்துவம் கேபிட்டலிசம் என்னன்னா பிரைவேட் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிசினஸ் ஃபுல்லாவே பிரைவேட்டே பார்த்துக்கணும், பிரைவேட்டே பார்த்து எல்லாரும் போட்டி போட்டு அப்படியே நாடே வளர்ந்தா அதுதான் முதலாளித்துவம், அதுதான் கேபிட்டலிசம். இதை பண்ணாதான் ஒரு நாடு வளரும்னு எக்கனாமிக்கலா சொன்னது ஆடம் ஸ்மித். இவர்தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். முதலாளித்துவத்தின் தந்தை யார் தான்? ஆடம் ஸ்மித் தான். இவர் என்ன புக் எழுதினாரு? வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம், வருஷம் 1776 முடிஞ்சு. நெக்ஸ்ட் கார்ல் மார்க்ஸ் வராரு. கார்ல் மார்க்ஸ் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு பேரு டாஸ் கேபிட்டல். புக்கு பேர் என்ன? டாஸ் கேபிட்டல். இதை எந்த வருஷம் எழுதுறாருன்னா 1867 அந்த டைம்ல. ஓகேவா? டாஸ் கேபிட்டல். இதுல அவர் எதை பத்தி பேசியிருப்பாருன்னா சோசியலிசம், கம்யூனிசம் பத்தி பேசியிருப்பாரு. அதாவது சமதர்மம், பொது உடைமை அதை பத்தி பேசியிருப்பாரு. அப்ப பொது உடைமையின் தந்தை ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் யாருன்னு கேட்டாங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தான். ஓகே. சோ முதலாளித்துவம் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த சோசியலிசம், கம்யூனிசம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிசினஸ கவர்மெண்ட் செக்டாரே பார்த்துக்கணும். ஓகேவா? மொத்த இன்கமையும் கவர்மெண்ட் சம்பாதிச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடணும், அப்பதான் ஒரு நாடு வளரும் அப்படின்னு சொன்னதுதான் கார்ல் மார்க்ஸ். இதுல இந்த சோசியலிசம், கம்யூனிசம், சமதர்ம பொது உடைமைக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஒட்டுமொத்த பிசினஸையுமே கவர்மெண்டே பார்த்துக்கணுங்கிறது தான் ரெண்டுமே. ஆனா இந்த கொள்கை இருக்குல்ல, இதை எக்கனாமிக்கலா மட்டும் கடைபிடிச்சா அதுக்கு பேர் சமதர்மம், சோசியலிசம். பொலிட்டிக்கலாவும் கடைபிடிச்சா அதுக்கு பேர் கம்யூனிசம், பொது உடைமை. ஓகேவா? ஆனா இந்தியாவுமே ஒரு சமதர்ம நாடுதான். என்ன விஷயம்? இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய சமதர்மம் இருக்குல்ல, இது நேருவோட சமதர்மம், காந்தியோட சமதர்மம். வெளிநாடுகள்ல ரஷ்யால கடைபிடிக்கிற சமதர்மம், சோசியலிசம் இருக்குல்ல, அது வந்து வேற மாதிரி. இத
12th பாலிட்டியில சமூக நீதினு ஒரு லெசன் இருக்கும். இது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த லைன். இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய சமதர்மம் என்பது வெளிநாடுகளில் கடைபிடிக்கக்கூடிய சமதர்மம் போல் அல்லாமல் இது நேருவின் சமதர்மம், காந்திய சமதர்மம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சமதர்மம் சோசியலிசம் என்னன்னா ஒட்டுமொத்த பிசினஸையும் கவர்மெண்ட் செக்டரே பார்த்துக்கோங்கிறது தான். ஓகே, பட் இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய சமதர்மங்கிறது நேருவின் சமதர்மம், காந்திய சமதர்மம். அது என்னன்னா நம்ம நாட்டுல பிரைவேட் செக்டார் இருக்கணும், கவர்மெண்ட் செக்டார் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டுல கடைபிடிக்கக்கூடிய சமதர்மம். ஓகே, சோ இதுதான் கார்ல் மார்க்ஸ். ஓகேவா. அடுத்து ஜேஎம் கீன்ஸ். இந்த ஜேஎம் கீன்ஸ் 1936ல ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு பேரு தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் வட்டியின் கோட்பாடு. இந்த புக்ல அவர் மிக்சட் எக்கானமி பத்தி பேசியிருப்பாரு, கலப்பு பொருளாதாரம். இப்ப இந்தியாவிலே மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம் கடைபிடிக்கிறோம். சோ மிக்சட் கலப்பு பொருளாதாரம்னா பிரைவேட் செக்டார் இருக்கணும், கவர்மெண்ட் செக்டார் இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம நாட்டுல பஸ், பிரைவேட் பஸ் இருக்கு, கவர்மெண்ட் பஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அப்ப ஒரே டிபார்ட்மெண்ட்டை பிரைவேட் செக்டாரும் வச்சிருக்கு, கவர்மெண்ட் செக்டாரும் வச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மிக்சட் எக்கானமி. அப்ப ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் கம்யூனிசம், ஃபாதர் ஆஃப் மிக்சட் எக்கானமி. ஓகேவா. இது வந்து இதான் எக்கனாமிக்ஸோட இன்ட்ரோ. ஓகேவா. கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரினா அமெரிக்கா, இங்கிலாந்து அப்படி போட்டுக்கலாம். சோசியலிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரினா ரஷ்யா. கம்யூனிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரினா சைனா. மிக்சட் எக்கானமி ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரினா இந்தியா. சரிங்களா. இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றேன், கவனிங்க. வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்கப்பா. ஓகேவா, கவனிங்க. அப்படியே கட் பண்ணீங்கன்னா 1934ல இந்தியால ஆர்பிஐ ஆக்ட் போட்டிருப்பாங்க. முக்கியமான விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த டாபிக் குள்ள போயிடலாம். ஓகேவா. 1934ல ஆர்பிஐ ஆக்ட் போட்டிருப்பாங்க. இந்தியாவில் ஆர்பிஐ ஆக்ட் போட்டது 1934ல. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்குன்னு ஒரு மைய வங்கி, சென்ட்ரலைஸ்டு பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1934ல ஆர்பிஐ ஆக்ட் போட்டிருப்பாங்க. 1935ல ஏப்ரல் 1 ஆர்பிஐ நடைமுறைக்கு வந்துடும். ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கவனிங்க. 1947 சுதந்திரம் கிடைச்சோம், 1950ல குடியரசுலாம் கிடைச்சோம். அப்படியே பிளானிங் கமிஷன், ஃபைவ் பிளான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கிறப்ப 1962ல இந்தியா சைனா வார் வந்துடும். இந்த வார் வந்து மிக முக்கியமா பார்க்கப்படக்கூடிய வார். அதாவது சுதந்திரம் கிடைச்சு பெருசா நடந்த ஒரு வார்னா இதான் 1960ல நடந்த இந்தியா சைனா வார். இது இல்லாம 1965ல திரும்ப இந்தியா பாகிஸ்தான் வார் வந்திருக்கும். ஏன் இந்த ரெண்டு வாரம் பத்தி முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா வளர்ந்துட்டு இருக்கும். சரிங்களா. இந்தியாவோட வளர்ச்சியை மொத்தமா முடக்கி போட்டது இந்த 2 வாரம். இந்த 2 வாரம் நடந்தப்ப தேர்ட் ஃபைவ் பிளான் நடைமுறையில இருக்கும். 3வது 5ஆண்டு நடந்திருக்கு இந்த 2 வாரம் நடக்கும். அந்த தேர்ட் ஃபைவ் பிளான் டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிடும். சரிங்களா. இந்த 1962 இந்தியா சைனா வார் நடந்தப்ப நம்ம நாட்டோட பிரதமர் வந்து நேரு. அது நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1965ல இந்தியா பாகிஸ்தான் வார் முடிஞ்சோடனே இந்திரா காந்தி பிரதமர் ஆயிடுவாங்க. நேருவோட பொண்ணு இந்திரா காந்தி பிரதமர் ஆயிடுவாங்க. அப்ப இந்தியாவோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். சரிங்களா. அப்ப இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு புரட்சி வந்துடாதா அப்படின்ற டைம்ல தான் இந்தியாவில பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் பண்ணிருப்பாங்க. கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி கரெக்டா எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1967. இந்த கிரீன் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு 2 பேர் முக்கியம். ஒருத்தர் நார்மன் போர்லாக். இந்த நார்மன் போர்லாக்ங்கிறவர் யாருன்னா, அதாவது உலகத்துக்கே விவசாயத்துறையின் தந்தை, வேளாண்மை துறையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் ஃபார் வேர்ல்டு நார்மன் போர்லாக். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா உலகம் முழுக்க விவசாய புரட்சி பண்ணுவாரு. அப்படி பண்றப்ப இந்தியாவுக்கும் வந்து பண்ணுவாரு. இந்தியாவுக்கு எப்போ வருவாருன்னா 1966ல வருவாரு. எங்க வந்திருப்பாருன்னா கரெக்டா பஞ்சாப் வந்திருப்பாரு. அவரை போயிட்டு MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் தான் ரிசீவ் பண்ணிருப்பாரு. சரிங்களா. சோ MS சுவாமிநாதன் ரிசீவ் பண்ணி அப்ப இந்தியாவில விவசாய புரட்சி, பசுமை புரட்சி பண்ணது யாரு? MS சுவாமிநாதன். அப்ப உலகத்துக்கு நார்மன் போர்லாக், இந்தியாவுக்கு MS சுவாமிநாதன். அப்ப ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் இந்தியா யாருன்னா MS சுவாமிநாதன். உலகத்துக்கு நார்மன் போர்லாக், இந்தியாவுக்கு MS சுவாமிநாதன். ஓகே. இந்த விவசாய புரட்சி 1967ல இந்தியாவில் பண்ணுவாங்க. குறிப்பா வீட், கோதுமையில தான் அந்த விவசாய புரட்சி பண்ணுவாங்க. இதை பண்ண பிறகு இந்தியா கொஞ்சம் டெவலப் ஆகும். ஓகேவா. கொஞ்சம் அப்படியே இந்தியா டெவலப் ஆகும் அந்த கிரீன் ரெவல்யூஷன் தான் பண்ணனால. நெக்ஸ்ட் 1969ல சரிங்களா 14 பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. 14 பேங்கை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க, தேசியமயமாக்குறது. பிரைவேட்டா இருந்த பேங்க கவர்மெண்ட் வாங்குது ஒரு 14 பேங்க். அப்பெல்லாம் பிரதமர் யாரு? இந்திரா காந்தி. ஓகேவா. இது நடுவில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். 1968ல தான் முதல் தேசிய கல்விக் கொள்கை, ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கும் இந்தியாவில். முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968, இரண்டாம் தேசிய கல்விக் கொள்கை 1986. இந்த 68 86 மாத்தி போட்டா வந்துடும். ஓகேவா. அதாவது ஷார்ட் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ 1968ல முதல் தேசிய கல்விக் கொள்கை. இதை வந்து 3 மொழி கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து தமிழ்நாட்டில் அப்ப அப்ளை பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அப்ப முதல்வர் அண்ணா இருந்திருப்பாரு. அண்ணா என்ன பண்ணிடுவாருன்னா 3 மொழியில எங்களுக்கு வேணாம், 2 மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து பைலிங்குவல், தமிழ்நாட்டில்
பைலிங்குவல் பாலிசி அண்ணா போட்டுருவாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றத ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ப எதிர்த்து பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் அப்ப கல்வி வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல இருந்தது. 1976 47 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் கல்வியை என்ன பண்றாங்க, பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க. இப்பெல்லாம் கல்வி பொதுப்பட்டியல இருக்கு. அதனாலதான் நீட்டு மாதிரியான விஷயங்கள்ல தமிழ்நாட்டு கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, சோ இந்த விஷயங்களை அப்படியே பாத்துக்கோங்க. இப்ப என்னன்னா ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களுக்கு நான் சொல்றேன், டெக்னு புரியும். புதுசா படிக்க வரவங்களுக்கு இதெல்லாம் நீங்க படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, கடைசி எங்க நிப்பாட்டினேன் 1969 14 பேக்க நேஷனலைஸ் பண்ணாலும் நிப்பாட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 1975ல ஆர்ஆர்பின்னு ஒரு பேங்க் வந்திருக்கும். 20 அம்ச திட்டத்தை நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 352 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இது மூணுமே 1975 நடந்திருக்கும். ஆர்ஆர்பினா ரீஜனல் ரூரல் பேங்க், கிராமப்புற வங்கிகள், வட்டார கிராமப்புற வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து ஷேர் அப்படின்னு இருக்கும். 50% ஷேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கும், 15% ஷேர் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்கும், 35% ஷேர் அந்த கன்சர்ன் பேங்கோட சேர்மன் வச்சிருப்பாங்க. இது அந்த ஆர்ஆர்பியோட ஷேர். ரீஜனல் ரூரல் வந்து 1975ல 20 அம்ச திட்டம், பொருளாதாரத்துல 20 அம்ச திட்டம் போட்டது 1975ல தான். ஓகேவா? இப்பெல்லாம் பிரதமர் இந்திரா காந்தி தான். ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டதும் 1975ல தான். ஓகே, 1978ல கடந்த 1978ல அப்போ எலெக்ஷன் வரும். ஓகேவா? காங்கிரஸும் ஜனதா பார்ட்டியும் நடுவில் எலெக்ஷன். ஜனதா பார்ட்டி வின் பண்ணிடும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் தோத்தது இப்பதான். ஜனதா பார்ட்டி வின் பண்ணிடும். அப்ப ஜனதா பார்ட்டி வின் பண்ணப்ப யார் பிரதமர் ஆவார்னா மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆயிப்பார். ஓகேவா? திரும்ப 1980ல ஆட்சி கலைஞ்சிரும். ஸோ காங்கிரஸ் வந்து திரும்ப ஆட்சியை பிடிச்சிருவாங்க. இந்திரா திரும்ப பிரதமர் ஆயிடுவாங்க 1980ல. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1982ல, ஓகேவா, 1982ல நபார்டு அப்படிங்கிற பேங்க் வந்தது. நபார்ட்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்தது 1982ல. சரிங்களா? சரி, ரைட். நெக்ஸ்ட் 1984 அக்டோபர் 30 நினைக்கிறேன், கரெக்டா இந்திரா காந்தி இறந்து போயிருவாங்க. அப்புறமா அவங்க பையன் ராஜீவ் காந்தி பிரதமர் ஆயிடுவார். 1985 நினைக்கிறேன் எலெக்ஷன் வந்தது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன்லயே பெருசா ஒரு கட்சி ஜெயிச்சதுன்னா இந்த எலெக்ஷன்ல தான். அந்த 545 தொகுதியா அதுல 400க்கு மேல இந்த இதுல வின் பண்ணிருப்பாங்க. ராஜீவ் காந்தி பிரதமர் ஆயிடுவார். இப்ப இந்திரா காந்தியோட பையன் ராஜீவ் காந்தி பிரதமர் ஆயிடுவார் 1985ல. சரிங்களா? அடுத்த முக்கியமான விஷயம் 1988ல 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டிருப்பாங்க. 1988ல 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது என்னன்னா ஓட்டு போற வயசு 21 18 மாத்துறது. 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓட்டு போற வயசு 21 18 மாத்துறது. 1989ல எலெக்ஷன் வரும். ஜனதா பார்ட்டி திரும்ப வின் பண்ணிடும். காங்கிரஸ் தோத்துரும், ராஜீவ் காந்தி தோத்துருவாரு, ஜனதா பார்ட்டி வின் பண்ணிடும். ஜனதா பார்ட்டி மீன்ஸ் அப்ப பிரதமரா விபி சிங் ஆவார். ஓகே, திரும்ப 1991ல ஜனதா பார்ட்டியோட ஆட்சி கலைஞ்சிரும், காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிரும். ஓகே, இந்த 1991ல யார் பிரதமர் ஆவார்னா நரசிம்மராவ் பிரதமர் ஆவாரு. அப்ப பினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சரா யார் இருப்பார்னா மன்மோகன் சிங் இருப்பாரு. இந்த 1991 தான் இந்தியா ஒரு புதிய பொருளாதார கொள்கையை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் எல்பிஜினா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். ஒரு மாதிரி பப்ளிக் செக்டார் இந்தியாவா இருந்தது, அப்படி இருந்தது. ஒரு பிரைவேட் செக்டாரா மாறினது இங்கதான், ஒரு கார்பரேட் வேர்ல்டா மாறினது இங்கதான். இது பண்ண பிறகு இந்தியா செம்ம growth, செம்மையா டெவலப் ஆகும். இதுக்கப்புறம் இது ரொம்ப நல்ல விஷயம். இதை உடனடியா பண்ணதுக்கு காரணம் 1990ல IMF இந்தியா வந்து லோன் கடன் கேட்கும். IMF அவங்க தெரியும், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரும் லோன் கொடுப்பாங்க. அப்படி லோன் கேட்கறப்ப அவங்க வந்து லோன் தர மறுத்துருவாங்க. நீங்க வந்து கொஞ்சம் பிரைவேட் செக்டர் தான் அலோவ் பண்ணுங்க, அப்பதான் உங்க நாடு வளரும் அவங்க அறிவுறுத்திருப்பாங்க. அதன் விதமா அப்ப வந்து எல்பிஜி வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? புதிய பொருளாதார கொள்கை 1991ல பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போனீங்க. ஒரு 13 நிமிஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஃபுல்லா பாருங்க, வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தான் ஃபுல் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, ரைட். நெக்ஸ்ட் 1998ல பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஓகேவா? வாஜ்பாய் பிரதமர் ஆவாரு. பிஜேபி கட்சி ஆரம்பிச்சது 1980ல. கட்சி ஆரம்பிச்சவர் அத்வானி. கட்சி ஆரம்பிச்சு 18 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. டிஎம்கே கட்சி ஆரம்பிச்சது 1949ல அண்ணா ஆரம்பிச்சிருப்பாரு. 1967 ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. 18 வருஷம், 18 வருஷம். ஓகே, சும்மா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, 1998ல கிசான் கிரெடிட் கார்டு, ஓகேவா, கிசான் கிரெடிட் அட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நபார்டு ஆர்மியை சேர்ந்து. இது போன குரூப்ல கேட்ட கொஸ்டின். நபார்டு ஆர்மியை சேர்ந்து கிசான் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருப்பாங்க. ஆர்பிஐ வந்து இப்ப 1935 ஏப்ரல் 1, நபார்டு வந்து இப்ப 1982. இதெல்லாம் சொன்னேன். சரி, ஓகே. திரும்ப 1999ல கார்கில் வந்துடும். கார்கில் வார் நடக்கும். இதெல்லாம் ஒரு சீட் இருக்கட்டும். 2002ல சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. சர்ஃபேசி ஆக்ட் ஏன் அப்படின்னா அப்ப இந்தியால என்பிஏ ரொம்ப அதிகமா இருக்கும். என்பிஏ என்ன சார் அப்படின்னா
நான் பர்ஃபார்மிங் ஆசெட் தமிழ்ல சொன்னா வாராக்கடன். ஆனா நம்ம லோன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு அந்த இஎம்ஐ கட்டல, அசலும் வட்டியும் கட்டல அப்படின்னா அது என்பிஎல போய் சேர்ந்துடும். என்பிஏனா வாராக்கடன், அது ரொம்ப அதிகமா இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக போட்ட ஆக்ட் தான் சர்ஃபேசி ஆக்ட். இதுக்கு கீழே ஏஆர்சி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஏஆர்சி என்னன்னா ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது வந்து 2002ல வந்துச்சு. ஓகேவா, இவங்க வந்து அந்த லோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி அந்த மாட்டோம். ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போறது முக்கியமான விஷயம், 2008ல வேர்ல்டு எக்கனாமி டவுன் ஆகும். உலக பொருளாதார பெருமிதம் நடக்கும். இப்ப 2008ல சரிங்களா. இந்த விளைவா இந்தியாவில உலகத்திலே ஆயில் ரேட் ரொம்ப அதிகமாகும். இந்தியாவிலே ஆயில் ரேட் ரொம்ப அதிகமாகி பெட்ரோலோட விலை ரொம்ப அதிகமாகும். அப்ப லிட்டருக்கு 52 ரூபா வந்து நிற்கும் அந்த டைம்ல. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும் பேக்ல அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமா பார்க்க போற விஷயம், 2014 வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிஜேபி திரும்ப ஆட்சியை பிடிப்பாங்க. ஸோ இப்போ பிரதமர் இருக்கவர் அவர் தான் நரேந்திர மோடி, 3 டைம்ஸ் தொடர்ந்து பிரதமர் இருக்காரு. ஓகேவா, ஸோ இங்க வந்து பிஜேபி வின் பண்ணிடுவாங்க. 2016 நவம்பர் 8 நள்ளிரவு, யாராலையும் மறக்க முடியாதனால டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு பண்ணியிருப்பாங்க. 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி கொண்டு வந்துருவாங்க. ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு, பிரான்ஸ்ல. அப்புறமா கோவிட், லாக்டவுன்ஸ் அப்படியே எக்கனாமி போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும், ஆனா நான் ஒட்டுமொத்தமா முடிக்கணும்ன்றனால ஓரளவு சொல்லியிருக்கேன். ஓகேவா, 1930s அந்த டைம்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ அப்படியே 5 இயர் பிளான் அதுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ 5 இயர் பிளான் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப 5 இயர் பிளான் அப்படிங்கிறதே பிளானிங் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல கொண்டு வந்தது ரஷ்யா தான். ஸோ 5 இயர் பிளான் அதாவது பிளானிங் கொண்டு வந்தது ரஷ்யா தான். ரஷ்யா போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் எந்த வருஷம்னா 1928. ரஷ்யா போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் வந்து 1928. அப்ப இந்தியா 5வது எந்த நாட்டுல இருந்து எடுத்துச்சுன்னு கேட்டா ஆன்சர் ரஷ்யா. சரிங்களா, சரி ஓகே. ஆக்சுவலா நேரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியலிஸ்ட் சமதர்மவாதி தான். நேரு வந்து ரஷ்யா ரொம்ப பிடிக்கும் நேருக்கு. ரஷ்யால ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அப்படியே நேரு வந்து புடிச்சு வந்து இந்தியாவில பண்ணணும்னு நினைப்பாரு அந்த மாதிரி. ஸோ அதனால பிளானிங் வரணுங்கிறது அப்பையில இருந்தே இந்தியாவில இருக்கும். ஓகேவா, 1934ல விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவரு பிளானட் எக்கனாமி திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஓகேவா, 1934ல. 1938ல இந்தியாவுக்கு பிளானிங் கமிஷன் வேணும், திட்டக்குழு வேணும் அப்படின்னு நேரு வந்து கோரிக்கை வச்சிருப்பாரு. 1938ல பிளானிங் கமிஷன் திட்டக்குழு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1945ல எம்என் ராயோட பீப்புள் பிளான் மக்கள் திட்டம். ஓகேவா, 1945ல எம்என் ராய் பீப்புள் பிளான் மக்கள் திட்டம் அப்படின்னு போட்டிருப்பாரு. இதோட நோக்கம் கிராமப்புறங்களை கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நடுவுல பாம்பே பிளானு, சர்வோதயா பிளானு, ஓகேவா, காந்திய திட்டம், காந்தியன் பிளானு இதெல்லாம் நடந்திருக்கும் இந்தியாவில. இந்த 1940s இருந்து 50s இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். இதான் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா, கரெக்டா டெப்தா படிச்சுக்கோங்க. ரைட்டு, அப்படியே 1950 மார்ச் 15 இந்தியாவில பிளானிங் கமிஷன் திட்டக்குழு வந்துடும். ஓகேவா, பிளானிங் கமிஷன் திட்டக்குழு வந்தது இப்ப 1950 மார்ச் 15. சோ இந்த திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். அப்ப திட்டக்குழு கொண்டு வந்தவங்க தலைவர் யாரு, நேரு தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா திட்டக்குழு இந்தியா கொண்டு வந்தது யாரு, நேரு தான். ஓகே, சோ இந்த திட்டக்குழு தான் 5 இயர் பிளானுக்கு முழு பொறுப்பு. ஓகேவா, இந்த திட்டக்குழுக்கு அடுத்தபடியா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு, இவங்களும் 5ஆம் திட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, இவங்களும் 5ஆம் திட்டத்துக்கு இவங்களும் அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த தேசிய வளர்ச்சி குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ வந்துருக்கும்னா 1952ல வரும். சரிங்களா, இதை அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே 5 இயர் பிளான் போயிடலாம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951ல இருந்து 1956 வரைக்கும். யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா ஹரார்டு டோமர் அப்படின்னு 2 பேர். பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு. ஓகேவா, இதுல எவ்வளவு இலக்கு வச்சிருப்பாங்கன்னா 2.9% வச்சிருப்பாங்க. அதே 2.9% வந்துடும். இதை தாண்டி நீங்க டெப்தா இப்போ புக்கை வந்து ரொம்ப டெப்தா தான் இருக்கு ஸ்கூல் புக்ல. ஓகே, இப்ப நீங்க இதுல எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னா அந்த 5 ஆண்டுல ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அணைகளை சீரமைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். சோ மேட்டூர் டேம், பக்ரானங்கர் டேம், ஹீராக்கூட் டேம், இந்த 3 டேமுக்கும் அதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த 5 இயர் பிளான் அப்ப. ஓகே, இது இல்லாம ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இந்தியாவில இன்ஃபிளேஷன் பணவீக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இதெல்லாம் தான் நீங்க பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் படிச்சுக்க வேண்டியது. சரி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். அப்படியே செகண்ட் 5 இயர் பிளான் போலாம். 1956ல இருந்து 1961 வரைக்கும் யார் பிளான் பண்ண கொடுத்துருவாங்கன்னா பிசி மகள்நோபிஸ். அவர் வந்து புள்ளியலை தந்தை, ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு, தொழிற்சாலைகளுக்கு.
ஓகேவா? இந்த டைம்ல தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா காமராஜர் இருந்திருப்பாரு. பிஹெச் எல்லாம் கொண்டு வந்து இந்த டைம் தான். அப்ப நீங்க பேக்ரவுண்ட் உங்களுக்கு தான் தெரியும் என்னன்னா, ஏன் ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான்ல பிஹெச்எல் வரல, ஏன் செகண்ட் ஃபயர் பிளான்ல பிஹெச்எல் வருது அப்படின்னா, இங்க தொழிற்சாலைகளுக்கு மொத்தம் எங்கேயும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த டைம்ல தான் வந்திருக்குங்கிறத நமக்கு யோசிக்க தெரியும். சரிங்களா? சோ தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இது அக்ரிகல்ச்சர், இது இண்டஸ்ட்ரீஸ். மகளிர் நோபீஸ் தான் பிளான் போட்டு கொடுத்தாங்க. இதுல எவ்வளவு இலக்கு வச்சிருப்பாங்கன்னா 4.5% வச்சிருப்பாங்க. 4.3% கிடைச்சிருக்கும். 4.5 வச்சிருப்பாங்க, 4.3 கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல் தான், செகண்ட் ஓரளவு சக்சஸ்ஃபுல், அந்த மாதிரி போகும். ஓகே, இப்போ இந்த ஃபயர் பிளான் நிறைய இருக்கு, நிறைய சொல்லணும். நான் முக்கியமான டக்குனு சொல்றேன் அப்படிங்க. தேர்ட் ஃபயர் பிளான் 1961 இருந்து 1966 வரைக்கும். அதே மாதிரி இன்னொன்னு, இந்த செகண்ட் ஃபயர் பிளான் இருக்குல்ல, இந்த பிளான் ரஷ்யால பெஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருப்பாரு, அதே மாதிரியே இருக்கும். ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஃபயர் பிளான் 1961 1966 வரைக்கும் யார் பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னா, ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி. ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி 2 பேர் சேர்ந்து பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த தேர்ட் ஃபயர் பிளான் கட்ஜில் பிளான், கட்ஜில் திட்டம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்யால இந்த ஃபயர் பிளான் கட்ஜில் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருப்பாரு, அதே மாதிரி இது இருக்கும். அதனால இதை வந்து கட்ஜில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா, விவசாயம் தொழிற்சாலை ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், சம முக்கியத்துவம். விவசாயத்துக்கும் தொழிற்சாலைக்கு சம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தேர்ட் ஃபயர் பிளானோட எய்ம். ஓகே, இதுல எவ்வளவு இலக்கு வச்சிருப்பாங்கன்னா 5.6% வச்சிருப்பாங்க. ஆனா வெறும் 2.8% தான் கிடைச்சிருக்கும். 5.6% இலக்கு வச்சு 2.8% தான் கிடைச்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல, வருஷத்தை பாருங்க, 2 வாரம் நடந்திருக்கும். ஓகே, இது இல்லாம அப்ப நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். இதனாலதான் இந்த இது நாமளாவே ஆட்சி மாற்றம் இருந்தாலும் எக்கனாமி லோ ஆகும். நேரு இறந்திருப்பாரு, திரும்ப லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் இருப்பாரு, திரும்ப இந்திரா காந்தி ஆயிருப்பாங்க. ஓகே, இந்த விஷயங்கள்னால இந்த மாதிரி எக்கனாமி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஒரு 5 ஆண்டு கூட இந்தியாவில பட்ஜெட் இருக்காது. அப்புறம் தானே கிரீன் ரெவல்யூஷன் வந்து இந்தியா கொஞ்சம் பணம் பார்த்துருக்கோம். அதனால 66, 67, 68 இந்த 3 வருஷத்துக்கு வருடாந்திர திட்டம் இயர்லி பிளான் போட்டிருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் 78 அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பான்னு சொன்னல, அந்த மொரார்ஜி தேசாய் ஒரு கட்டத்துல காங்கிரஸ்ல இருந்தவர் தான். சரிங்களா? அப்போ வந்து கட்சியை விட்டு வெளியில போய் ஜனதா பார்ட்டியில சேர்ந்துருவாரு. அவர் வந்து விமர்சிச்சிருப்பாரு இதை வந்து என்னன்னா, ஏன்னா வருஷம் வருஷம் பிளான் போட்டுருக்கீங்க, பிளானிங் லீவ் விட்டீங்களா, திட்ட விடுமுறை விட்டீங்களா, அதை விமர்சிச்சிருப்பாரு. ஓகே, சோ திட்ட விடுமுறை அப்ப எக்ஸாம் கேட்டாங்கன்னா நீங்க 3 வருஷம் சொல்லணும் பிளானிங் லீவ். ஓகேவா? சோ திரும்ப நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபயர் பிளான். ஃபோர்த் ஃபயர் பிளான் 1969 இருந்து 1974 வரைக்கும். இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல கொஞ்சம் நிறைய இன்கம் வந்துடும். அதனால ஒரு ஃபயர் பிளான் போடுறதுக்கு இந்தியாவுக்கு நிதி வந்து போட்டுருவாங்க. ஃபோர்த் ஃபயர் பிளான் 1969 இருந்து 1974 வரைக்கும். இதுக்கு யார் பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னா, ஆலன் மனோ மற்றும் அசோக் லுத்ரா. ஆலன் மனோ, அசோக் லுத்ரா பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதோட எய்ம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு பொருளாதாரம். நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு பொருளாதாரங்கிறது ஃபோர்த் ஃபயர் பிளான் எய்ம். இதுக்கு எவ்வளவு இலக்கு வச்சிருப்பாங்கன்னா 5.7% வச்சு 3.3% வந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபோர்த்தும் கொஞ்சம் மோசமா தான் போச்சு. இதுக்கு காரணம் 1971ல பங்களாதேஷ் சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அந்த நேரம் ஒரு சின்ன வார் வேற வந்திருக்கும் இந்தியாவுக்கு. இதை தாண்டி அப்ப பெய்ய வேண்டிய பருவமழை சரியா பெய்யாம போயிருக்கும் இந்தியாவில. விலைவாசி ஒரு 61% உயர்ந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பங்களாதேஷ் அகதியை வேற ரொம்ப பேர் இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க. இவ்வளோ காரணங்கள்னால இங்கேயும் எக்கனாமி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ திரும்ப ஃபிஃப்த் ஃபயர் பிளான் 1974 இருந்து 1979 வரைக்கும். சரிங்களா? இதுக்கு எவ்வளவு இலக்கு வச்சிருப்பாங்கன்னா 4.4% வச்சிருப்பாங்க. 4.4% வந்துடும். இதுக்கு யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா, டிடி தார் பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா, வறுமை ஒழிப்பு. ஓகே, கரிபி ஹட்டாவோ எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. கரிபி ஹட்டாவோ என்னன்னா 5ஆம் ஐந்தாண்டு. ஓகேவா? வறுமை ஒழிப்பு யார் பிளான் போட்டாங்க? டிடி தார். 4.4 வச்சு அதே 4.4 வந்துருக்கும். இது ஓரளவு நல்லா போன ஃபயர் பிளான். இந்த இதுல தான் இந்த 20 அம்ச திட்டம் இதெல்லாம் பண்ணது. இந்த கட்டத்துல 1978ல இவர் ஜனதா பார்ட்டி வின் பண்ணிடுவோம் சொன்னல, மொரார்ஜி தேசாய் பிரதமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபயர் பிளான் அப்படியே கட்டாயி 78, 79, 80 இந்த 3 வருஷத்துக்கும் சுழல் திட்டம் ரோலிங் பிளான் உள்ள வந்துடும். ஓகேவா? சுழல் திட்டம் ரோலிங் பிளான் சொல்லி இவங்களும் வருஷம் வருஷம் பிளான் போட்டுப்பாங்க. அப்ப சுழல் திட்டம் ரோலிங் பிளான்னா இப்போ உங்களுக்கு தெரியும், திரும்ப 80 ஆட்சி மாறிடுமா, இந்த பிரதமர் ஆயிடுவாங்களா, திரும்ப 6ஆம் ஐந்தாண்டு போட்டுருவாங்க. சிக்ஸ்த் ஃபயர் பிளான் 1980 இருந்து 1985 வரைக்கும். ஓகேவா? 1980 1985 வரைக்கும். இங்கேயுமே அந்த வறுமை ஒழிப்புங்கிறது தான் கண்டினியூ ஆகும். வறுமை ஒழிப்புங்கிறது தான் கண்டினியூ ஆகும்.
5.2% இலக்கு வைப்பாங்க, 6% வந்துடும். வச்ச இலக்கை விட டிராஸ்டிக்கா அதிகமானது இப்பதான். இந்த ஃபயர் பிளான் சூப்பரா போயிருக்கு இந்தியாவில். திரும்ப 7th ஃபயர் பிளான் 1985 இருந்து 1990 வரைக்கும். என்ன முக்கியத்துவம்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல். வேலை வாய்ப்பை உருவாக்குதல். ஓகேவா? இங்க 5% இலக்கு வச்சு திரும்ப 6% வந்திருக்கும். இலக்கு 5%, 6% வந்திருக்கும். வேலை வாய்ப்பை உருவாக்குதல் அப்படிங்கிறது எய்மு. தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எந்த ஐந்தான்னு கேட்டாலும் நீங்க 7th சொல்லணும். தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எந்த ஐந்தான 7th சொல்லணும். இங்கதான் இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க, இங்க யாரும் வந்துருவா, ராஜீவ் காந்தி, அவங்களோட பையன் பிரதமர் ஆயிடுவார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 8th போறதுக்கு முன்னாடி திரும்ப 1990, 1991 இங்கேயும் வருடாந்திரத்துல தான் போட்டிருப்பாங்க. காரணம் அப்ப இந்தியாவில் நிதி நிலைமை ரொம்ப மோசமாகி IMF லோன்லாம் கேட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கனெக்ட் பண்ணணும் நீங்க எல்லாத்தையும். ஸோ வீடியோ எவ்வளோ டைம் ஆயிருக்கு? ஓ 25 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி, முடிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்க்குறேன். ஓகே, ஸோ 1991 வருடாந்திர திட்டம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இயர்லி பிளான் தான் போயிருக்கும். அதனால அப்புறம் தான் LPG பண்ணிடுவோங்க, பண்ணி எக்கனாமி டெவலப் ஆயிரும்ல. அதனால திரும்ப 8th ஃபயர் பிளான் 1992 இருந்து 1997 வரைக்கும். இதுக்கு யார் பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னா ஜான் மில்லர் பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா மனித வள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சூப்பரா போயிருக்கும். 5.6% இலக்கு வச்சு 6.8% வந்திருக்கும். அந்த மாதிரி போயிருக்கும். சூப்பர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபயர் பிளானா இது இருக்கும். நமக்கு இது மூணுமே நல்லா தான் போயிருக்கும். ஓகேவா? நல்லா போயிருக்கும். திரும்ப 9th ஃபயர் பிளான் 1997 இருந்து 2002 வரைக்கும். இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இது வந்து கொஞ்சம் மோசமா போயிருக்கும். 6.5% இலக்கு வச்சிருப்பாங்க, ஆனா 5.5 தான் வந்திருக்கும். கொஞ்சம் டவுன் ஆகும். 6, 7, 8 சூப்பரா போன இடத்துல 9 கொஞ்சம் டவுன் ஆகும். சமூக நீதி சமத்துவத்துடைய வளர்ச்சி என்ன காரணம்னா 999 கார்கில் வார் வந்திருக்கும். ஏன்னா வார்ல இந்தியா ஜெயிச்சாலும் ஒரு வார் வந்தா கண்டிப்பா எக்கனாமி பாதிக்கப்படும். ஏன்னா மொத்த கவர்மெண்ட் வாருக்கு ஃபோக்கஸ் பண்றப்ப கொஞ்சம் லோ ஆகும். இதை தாண்டி NPA ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் 2002 சர்ஃபேஸ் ஆக்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால கொஞ்சம் மோசமான போயிருக்கும். திரும்ப 10th ஃபயர் பிளான் 2002 இருந்து 2007 வரைக்கும். இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா வேலை வாய்ப்பை அதிகரித்தல். 7th வேலை வாய்ப்பை உருவாக்குதல், 10th வேலை வாய்ப்பை அதிகரித்தல், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 11th ஃபயர் பிளான் 2007 இருந்து 2012 வரைக்கும். 2007 இருந்து 2012 வரைக்கும். ஓகேவா? நீடித்த நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. நீடித்த நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சிங்கிறது 11th ஃபயர் பிளான் எய்ம். கடைசியா 12th 2012 இருந்து 2017 வரைக்கும். ஸோ வேகமான அதிவேக வளர்ச்சி. வேகமான அதிவேக வளர்ச்சிங்கிறது 12th ஃபயர் பிளான் எய்ம். ஸோ 12 ஃபயர் பிளான் தான் இந்தியாவில் நடந்திருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா 2014 மோடி வின் பண்ணிடுவார். ஓகேவா? வின் பண்ணி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவங்க கொடியேற்றுவாங்க. ஓகேவா? ஸோ மோடி வந்து நம்ம பிரதமரா கொடியேற்றினது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ ஒரு ஸ்பீச் இருக்கும். அந்த ஸ்பீச்ல அவர் நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வர போறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நிதி ஆயோக் அறிவிக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 15, 2014. நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன், பிளானிங் கமிஷனுக்கும் நிதி ஆயோக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் சொல்றேன், கவனிங்க. பிளானிங் கமிஷன் ஃபயர் பிளான் போடுவாங்க, கரெக்டா? கவனிங்க. ஸோ பிளானிங் கமிஷன் எப்போ கொண்டு வராங்கப்பா? மார்ச் 15, 1950. நிதி ஆயோக் அறிவிச்சது ஆகஸ்ட் 15, 2014. நிதி ஆயோக் ஆரம்பிச்சது ஜனவரி 1, 2015. ஓகேவா? ஸோ ஜனவரி 1, 2015. இது நிதி ஆயோக், இது பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் ஃபயர் பிளான் தான் போடுவாங்க, நிதி ஆயோக் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பிளானிங் கமிஷன் டாப் டு பாட்டம் அப்ரோச்சா இருக்கும், நிதி ஆயோக் பாட்டம் டு டாப் அப்ரோச்சா இருக்கும். அப்படின்னா என்ன சார் பண்ணா சென்ட்ரல் சொல்றதுதான் ஸ்டேட் கேட்கணும் பிளானிங் கமிஷன்ல. ஏன்னா இப்போ ஒரு 5 ஆண்டுக்கு நான் ஒரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, இப்போ விவசாயத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த நானும் அதை தான் செய்யணும். இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வேற மாதிரி ஏதாவது ஒரு டெவலப் ஆகுது அப்படின்னா அப்ப அது கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இதுல நடக்கும். பட் இங்க அப்படி இல்லை, ஃபயர் நல்லா கிடையாது. எதுக்கு நல்லா போதும் அதை அப்படியே கொடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்க ஸ்டேட்டோட கருத்துக்கள் எல்லாம் சென்ட்ரல் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நடப்பாங்க. அப்ப பாட்டம் டு டாப் அப்ரோச், இது டாப் டு பாட்டம் அப்ரோச். அதே மாதிரி நிதி ஆயோக திங்க் டேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிந்தனை குழுவா செயல்படும், இது நிதி ஆயோக் அப்படிங்கிறது. ஓகேவா? நிதி ஆயோக்ல நிதினா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்கன்னா
எஸ்டிஜி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நீடித்த வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிற பேர்ல வருஷம் வருஷம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ்டிஜில எப்பவுமே டாப் ரேங்க் கேரளா இருக்கும், செகண்ட் ரேங்க் தமிழ்நாடு இருக்கும். வருஷம் வருஷம் இப்படிதான் மேக்ஸிமம் இருக்கும். இது என்னன்னா இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணி இப்ப கேரளா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, தமிழ்நாடு செகண்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம அவங்களை முதலும் தமிழ்நாடு போட்டி போடும், அப்படியே எல்லா ஸ்டேட்டும் போட்டி போடும், அப்படியே ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கி ஒவ்வொரு மாநிலத்தோட தனி வளர்ச்சி ஒரு இந்தியாவோட வளர்ச்சி இல்ல, அந்த மாதிரி பண்ணணுங்கிறது தான் நிதி ஆயோகோட அல்டிமேட் எய்ம். எஸ்டிஜி ரிலீஸ் பண்றதுக்கு 19 டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க, கல்வி, சுகாதாரம் அப்படின்லாம். ஓகேவா? சோ இந்த விஷயங்களை நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் பிளானிங் அம்சம் நிதி ஆயோக். நிதி ஆயோகோட தலைவர் பிரதமர் தான், பிளானிங் அம்சோட தலைவர் பிரதமர் தான். நிதி ஆயோக் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ஒரே தலைவர் தான், மோடி அவர்கள் தான். நிதி ஆயோகோட முதல் துணைத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் குமார், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சுமன் பெர்ரி, இப்போ ஃபோர்த்தா புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேரு கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? மறந்துச்சு. ரைட். இந்த அரவிந்த் பனகாரியா ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர் சொன்னல, அவர் இப்ப வரப்போற பினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவோட தலைவர் வரப்போறார், அதெல்லாம் நம்ம அப்போ பார்ப்போம். ஸோ பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக். நிதி ஆயோகோட ஃபர்ஸ்ட் சிஇஓ யாருன்னா சிந்து ஸ்ரீகுல்லா, முதன்மை செயல் அலுவலர் யாருன்னா சிந்து ஸ்ரீகுல்லா. இதெல்லாம் எக்ஸாம் லெவல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஓவர் மாதிரி கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் எப்போ போட்டாங்க? 1934. ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ? 1935 ஏப்ரல் 1. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1935 ஏப்ரல் 1. ஓகேவா? ஆர்பிஐ வேணும்ட்டு பரிந்துரைச்ச குழு யாருன்னா ஹில்டன் யங் குழு. ஓகேவா? ஹில்டன் யங் கமிஷன் எந்த வருஷம்னா 1926. ஹில்டன் யங் குழு, ஹில்டன் யங் கமிஷன் 1926ல ஆர்பிஐ வேணும்னு பரிந்துரைச்சிருப்பாங்க, அதன் பேர்ல தான் ஆர்பிஐ வந்திருக்கும். ஆர்பிஐ கொண்டு வந்தப்போ ஃபர்ஸ்ட் அது ஒரு பிரைவேட் பேங்கா இருந்தது. ஓகேவா? ஆர்பிஐ 1935ல கொண்டு வந்தப்போ ஒரு பிரைவேட் பேங்க் தான். 1949ல தான் அதை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க, தேசியமயமாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் 1935ல கொண்டு வந்தப்ப அதோட ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா. பட் 1937லே அதோட ஹெட் குவார்டர்ஸை மும்பைக்கு மாத்திடுவாங்க. இப்ப ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை தான். சரிங்களா? அதே மாதிரி ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னா ஒம்ஸ்போன் ஸ்மித். ஒம்ஸ்போன் ஸ்மித்னு சொல்லுவாங்க, சர் ஸ்மித் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் இவர் 1935ல இருந்து 37 வரைக்கும் இருந்திருப்பாரு. அப்புறம் நிறைய கவர்னர் இருப்பாங்க. சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவர் 1948 to 49 இருந்திருப்பாரு. சிடி தேஷ்முக் அவர் யாருன்னா முதல் இந்திய கவர்னர். அவர் முதல் கவர்னர் சர் ஸ்மித், முதல் இந்திய கவர்னர் யாரு? சிடி தேஷ்முக். ஓகேவா? ஆர்பிஐயோட பிரான்ச்சஸ் இந்தியாவில் 4 இடத்துல தான் இருக்கும், டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை. சவுத்துல முக்கியம் சென்னை, வெஸ்ட்ல முக்கியம் மும்பை, ஈஸ்ட்ல முக்கியம் கொல்கத்தா, நார்த்ல முக்கியம் டெல்லி. இந்த 4 சிட்டிஸ்ல மட்டும்தான் ஆர்பிஐயோட பிரான்ச்சஸ் இருக்கும். ஆர்பிஐயோட முதல் ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா, அப்புறம் மும்பைக்கு மாத்தினாங்க. ஓகேவா? ஸோ ஓரளவு ஆர்பிஐல முக்கியமானதான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்பிஐல ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர், 14 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கவர்னர், 4 துணை கவர்னர், 14 இயக்குநர்கள் இருப்பாங்க. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கட்டமைப்பு இருக்கிற ஆர்கனைசேஷன் அது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மாதிரியே இருக்கும். காரணம் கொண்டு வந்தா 1934-35 அந்த டைம்ல அப்ப பிரிட்டிஷ் தான் இருந்துச்சு, பிரிட்டிஷ் தான் இங்கிலாந்து, அப்ப பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மாதிரி இது இருந்திருக்கும். ஓகேவா? சரி, ரைட். அதே மாதிரி ஆர்பிஐக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பேங்க்ஸ் சொல்லிடுறேன். 1770ல ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் வந்திருக்கும். பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். நெக்ஸ்ட் 1806ல பேங்க் ஆஃப் பெங்கால் வந்திருக்கும். பேங்க் ஆஃப் பெங்கால் இதோட ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா. மூணாவது 1840ல பேங்க் ஆஃப் பாம்பே வந்திருக்கும். பேங்க் ஆஃப் பாம்பே இதோட ஹெட் குவார்டர்ஸ் மகாராஷ்டிரா. நோட் பண்ணிக்கோங்க, மகாராஷ்டிரா. அடுத்து 1843ல பேங்க் ஆஃப் சென்னை வந்திருக்கும். பேங்க் ஆஃப் சென்னை இதோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னை தான். இதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்த பேங்க் இந்தியால பாத்துக்கோங்க. ஓகேவா? பேங்க் ஆஃப் பாம்பே மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் சென்னை சென்னை தான் ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகம் அந்த பக்கம். நெக்ஸ்ட் 1894ல பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்திருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்னன்னா இந்தியர்களால முதல்ல தோற்றுவிக்கப்பட்ட வங்கி என்னன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். 1894 நியூ டெல்லி. அதே 1894ல OUDH அப்படின்னு ஒரு பேங்க் வந்திருக்கும். இது முதல் இந்தியர்களால நிர்வகிக்கப்பட்ட வங்கி. அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க்.
அதாவது ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட பேங்க், ஒர்க் பண்ணப்பட்ட பேங்க், நிர்வகிக்கப்பட்ட வங்கி வந்து ஓய்வுடிஹெச். இந்த ஓய்வுடிஹெச்சோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கும். ஓகேவா? ஒரு ஊர் அங்க அங்க இருக்கும். ஆனா அப்பெல்லாம் ஒரே நாளா தானே இதெல்லாம் இப்போ பிரிச்சுட்டாங்கல்ல. ஸோ ஓய்வுடிஹெச் பேங்க் இதோ பார்த்துன்னு வரும். ஓகேவா? பார்த்துக்கோங்க அதை. நெக்ஸ்ட் 1921ல இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருப்பாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா 1921. அது என்ன சார் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியானா? பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் சென்னை மூணு இணைச்சு 1921ல இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்துருவாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய எஸ்பிஐ. எஸ்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன? மும்பை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லல. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ வந்துச்சுன்னா 1955 ஜூலை 1ன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தாங்க இது. இதுதாங்க பேர் மாத்துறாங்க எஸ்பிஐ. புரிஞ்சா? ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் வந்தது தான் ஆர்பிஐ. ஸோ நான் ஆர்பிஐ அதுக்கு முன்னாடி பேங்க்ஸை பத்தி சொல்லிட்டேன். டெஃபினட்டா இதுல இருந்து கேள்வி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்பிஐல மானிட்டரி பாலிசி பத்தி பார்த்தலாம். பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி, மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை பத்தி பார்த்தலாம். எவ்வளவு நேரம் இருக்கு? ஓகே, 35 நிமிஷம் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு முடியும் பாக்குறேன். ஓகேவா? ரைட். ஸோ மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, அதாவது இது வரைக்குமே நான் எக்கனாமிக்ஸ் பாதி முடிச்சிட்டேன். சரிங்களா? ரைட். மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, இதுல முக்கியமான 2 விஷயம் இருக்கும். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. இது இல்லாம சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் சொல்லுவோம். சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேவா? அதாவது பண இருப்பு வீதம் சொல்லுவோம். எஸ்எல்ஆர்னா என்னமோ ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ அந்த மாதிரி வரும். எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் கண்டிப்பா இதை பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்னா இது ரெப்போ ரேட்டு, இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. தமிழ்ல ரெப்போ விகிதம், இது தலைகீழ் ரெப்போ விகிதம். ரெப்போ விகிதம், தலைகீழ் ரெப்போ விகிதம். ரெப்போ ரேட்னா என்ன சார் அப்படின்னா, இதுதான் இந்தியாவில மொத்த எக்கனாமியுமே முடிவு பண்றது. எப்படின்னு சொல்றேன், ஒரு ஸ்டோரி மட்டும் இருக்கும். சும்மா கொஞ்ச நேரத்தை சொல்றேன், கவனிங்க. ஆர்பிஐ, பேங்க், பீப்புள். இந்தியாவில பணம் அடிக்கிறது யாரு? ஆர்பிஐ. பணம் அடிச்ச மக்கள் டேட்டா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஆர்பிஐக்கும் பீப்புளுக்கு நடுவில் பேங்க்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆர்பிஐ பணத்தை அடிச்சு பேங்க்ல கொடுப்பாங்கல்ல, அது ஒரு கடன் தான். கடன் தான், அது திரும்ப பேங்க் கட்டணும் ஆர்பிஐக்கு. அப்படித்தானே? சோ பணம் அடிச்சு பேங்க்கு கடன் கொடுக்குறாங்கல்ல, அது எந்த வட்டியில கொடுப்பாங்கன்னா அதான் ரெப்போ ரேட். அப்ப ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ பேங்க் கடன் கொடுத்தா அதுக்கு பேர் ரெப்போ ரேட். அதுக்கு வட்டியை பேங்க் திரும்ப ஆர்பிஐ கொடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ரெப்போ ரேட். பேங்க் ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கும், அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதெல்லாம் டீடைலா வரப்போற கிளாஸஸ் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஆர்பிஐ பேங்க் கடன் கொடுத்தா அதுக்கு பேர் ரெப்போ ரேட். இப்போ ஒருவேளை ரெப்போ ரேட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோம், நாமளே வட்டி கம்மியா இருந்தா கடன் அதிகமா வாங்குவோம். அப்ப ரெப்போ ரேட் கம்மியா வந்தா பேங்க் ஆர்பிஐ நிறைய பணத்தை வாங்கிடும். பேங்க் நிறைய பணத்தை வச்சிருச்சு, லோனை கொடுத்து லோனை திரும்ப கலெக்ட் பண்ணாதான் பேங்க் டெவலப் ஆகும். பணத்தை வச்சுட்டு இருந்து வேஸ்ட். ரெப்போ ரேட் கம்மியா வந்து பேங்க் பணம் நிறைய வந்தனால பேங்க் ரேட் கொஞ்சம் குறைச்சு பீப்புள்கிட்ட லோனை தள்ளி விட பார்க்கும். அப்ப வட்டி கம்மியாகிட்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க, போய் லோனை வாங்கிடுவாங்க. பீப்புள்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் அதிகமாகும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றேன், இப்போ நீங்க ஒரு பைக் எடுக்க போறீங்க, பைக் வாங்க போறீங்க. பைக்கோட விலை 60,000. உங்களுக்கு பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள்ட்ட 50,000 தான் இருக்குன்னா நீங்க அதை வாங்குவீங்களா? வாங்க முடியாது. இதே ஒரு 20,000 வந்துருச்சுன்னா நம்ம போய் அந்த பைக் வாங்கிடுவோம். அப்ப உங்களுக்கு ஒரு பொருளை பிடிக்குது இல்ல, நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்களே, அதுக்கு காரணம் நீங்க கிடையாது, உங்களுக்கு பணம் தான். ஓகேவா? அப்ப பணம் அதிகமானதான் ஆசை வரும், பணம் இல்லைன்னா ஆசை வராது. அப்ப பணம் அதிகமானதான் டிமாண்ட் அதிகமாகும். எக்கனாமிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் தான் எக்கனாமி. முடிஞ்சு. தேவைக்கும் அழிப்புக்கும் நடுவில் இருக்கிறது எக்கனாமியே. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்பட நீங்க போய் வாங்குறீங்கல்ல, அவங்க கொடுக்குறாங்களா, இதான் எக்கனாமி. அப்ப இந்த பணம் நிறைய வந்து டிமாண்ட் அதிகமாயிருச்சு, மக்கள்கிட்ட டிமாண்ட் அதிகமாயிருச்சு. ஓகேவா? இது வந்து பெட்ரோல் ஆகட்டும், தினசரி தேவையாகட்டும், சாப்பாடாகட்டும், நகையாகட்டும், பைக் ஆகட்டும், இந்த மாதிரி ஒட்டுமொத்த பிசினஸ் இருக்குல்ல, அப்படியே நினைச்சுக்கோங்க. இந்தியாவை பேங்க்ல இருந்து பணம் அப்படியே வந்து பீப்புளோட டிமாண்ட் அதிகமானது சப்ளை சைடுக்கு தெரியாது. அவங்க ஒரு நாளைக்கு எப்பவும் போல டெய்லி கஸ்டமர்ஸ் எவ்வளவு ரேஞ்சுக்கு வருவாங்களோ அப்படியே நினைச்சிட்டு சப்ளை சைடு இருக்கும். இப்ப திடீர்னு இப்படி பூம் அவுட் ஆச்சுல, அது சப்ளை சைடுக்கு தெரியாது, சப்ளை அப்படியே இருக்கும். அப்ப டிமாண்ட் அதிகமாகி சப்ளை அப்படியே இருந்தா விலைவாசி உயர்ந்துடும். இதைதான் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டிமாண்ட் அதிகமாக சப்ளை குறைய விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ விலைவாசி அதிகமாகும். இதைதான் இன்ஃபிளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். விலைவாசி உயர்ந்தா பணத்தோட மதிப்பு குறையும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்க 1 மணி நேரம் ஆகும். ஓகேவா? அதனால கொஞ்சம் அப்படியே கவனிங்க. விலைவாசி உயர்ந்து பணத்தோட மதிப்பு குறையும். விலைவாசி உயர்ந்தாலே பணத்தோட மதிப்பு குறையும். சரிங்களா? அப்ப விலைவாசி வேற பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். என்ன சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு, அது 1000 ரூபாய்க்கு தான் கிடைக்குதுன்னா அப்ப 100 ரூபாய்க்கு வேல்யூ என்னாச்சு? போயிடுச்சுல.
அப்ப அந்த பொருளோட மதிப்பு தான் உயருது, பணத்தோட மதிப்பு உயரல. அப்ப விலைவாசி உயர்ந்தா பணத்தோட மதிப்பு குறையும். இதுதான் இன்ஃபிளேஷன், பணவீக்கம். இப்ப விலைவாசி உயர்ந்துட்டே இருக்கு. இப்ப சப்ளை பார்க்கலாம், என்னப்பா பீப்புள் வந்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு சப்ளை வந்து அதிகப்படுத்தணும். கரெக்ட் தானே? ஒரு கடையில் லாங் டர்ம்ல என்ன ஆகும், சப்ளை என்ன அதிகமாகும், சப்ளை அதிகமாகுது. ஓகேவா? ஒரு பொருளை விற்க ஓனரே போதும். ஒரு கடையில 10 பொருளை விற்கணும், 100 பொருளை விற்கணும், கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்கன்னா அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப இன்ஃபிளேஷன் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். ஓகேவா? பட் இருந்தாலுமே கூட டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கும், விலைவாசி வந்துட்டே இருக்கும் ஒரு இடத்துல. அப்ப ஆர்பிஐ பார்ப்பாங்க இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, ரெப்போ ரேட்டை குறைச்சனால. அப்ப ரெப்போ ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. அப்ப பேங்க்ல மணி ஃப்ளோ கொஞ்சம் குறையும். பேங்க்ல பணமே இல்லை, பேங்க் வந்து பேங்க் ரேட் அதிகமாக வச்சிருந்தான், ஏன் பணம் நிறைய வந்தனால. இப்ப பணம் குறைஞ்சனால பேங்க் ரேட்டை கொஞ்சம் அதிகமாக்கிடும். பேங்க் ரேட் என்ன பண்ணிடுவாங்க, அதிகமாக வட்டி அதிகமாக்கிடுவாங்க. அப்ப பீப்புள்கிட்ட மணி சப்ளை குறையும். மணி சப்ளை குறைஞ்சாலே டிமாண்ட் குறைஞ்சிரும். ஆனா திரும்ப இது நடந்தா சப்ளை சரி தெரியாது. அவன் நிறைய பேர் வந்துட்டே இருப்பான, சப்ளை அதிகமா வச்சிருக்கான், பொருள் நிறைய தயாரிச்சு வச்சிருக்கான். ஓகே, இப்ப டிமாண்ட் குறைஞ்சனால ஆள் வரல, அப்ப வந்த விலைக்கு வித்தாகும், எல்லா பணியும் வித்தாகும்ல. அப்ப விலைவாசி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். ஸோ விலைவாசி குறைஞ்சா அது பேர் டீஃப்ளேஷன், பணவாட்டம் சொல்லுவோம். பணத்தோட விலை குறைந்தா பணத்தோட மதிப்பு அதிகமாகும். எனக்கு 100 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு பொருள் 1 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப 1 ரூபாயோட வேலை அதிகமாச்சுன்னு அர்த்தம். அப்ப விலைவாசி உயர்ந்தால் பணத்தின் மதிப்பு குறையும், விலைவாசி குறைந்தால் பணத்தின் மதிப்பு அதிகமாகும். விலைவாசி கொஞ்சமே போதும், ஆளே வரலன்னா எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆயிரும், குறைஞ்சிடும். திரும்ப ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சுழற்சி. ஓகேவா? இதைதான் மானிட்டரி பாலிசி சொல்லுவோம். இதுக்கு முழு பொறுப்பு ஆர்பிஐ. அப்ப ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் பிஸ்கல் பாலிசி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நான் பிடிஎஃப் போட்டேன். இதுல இருந்து பார்க்கலாம், கொஞ்சம் பிடிஎஃப் பார்க்கலாம். ஏன்னா இதுல இருந்து நான் கொஞ்சம் டேட்டாஸ் நிறைய சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது நானே யூடியூப்ல பார்த்த வரைக்கும் இதுக்கப்புறம் வர சிலபஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதை நான் கொஞ்சம் டெப்தா நடத்தான் பண்ணிருக்கேன். ஓகேவா? ரைட். நிதி கொள்கைனா பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பொறுப்பு. சிம்பிளா சொல்லணும்னா வரக்கூடிய பணம் அதை என்ன செலவு பண்றோம், இது ரெண்டுக்கும் ரிலேஷன் தான் நிதி கொள்கை. சோ இந்த நிதி கொள்கையில வருவாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வரவுன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா பாருங்க, வருவாய்னா ஒரு தனிநபர் பெறும் ஊதியம் தான் வருவாய், வரவு. இது வருவாயோட மற்றவற்றையும் உள்ளடக்குது. ஓகேவா? எடுத்துக்காட்டா மற்றவர்கள் பெற கடனும் வரவுல தான் அடங்கும். கடன்னா திரும்ப கொடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருவாய்னா நான் சம்பாதிக்கிறதுங்க, வரவுனா இப்ப நான் சம்பாதிக்கப்ப கடனும் சேர்ந்து வரும். இது வந்து 2-வே டிரான்சாக்ஷன் 1-வே டிரான்சாக்ஷன் இருக்கும். தெளிவா சொல்றேன், கவனிங்க. இப்ப எனக்கு ஒரு பணம் வருது, ஆனா திரும்ப கொடுக்க தேவைன்னா அது எனக்கு கிடைச்ச சம்பளம் வருவாய்னு அர்த்தம். அதை திரும்ப கொடுக்க வேணாம். ஆனா நான் கடன் வாங்கன்னு வச்சுக்கோம், அதுவே எனக்கு வந்ததுதான், ஆனா திரும்ப கொடுக்கணும். அப்ப இது 1-வே டிரான்சாக்ஷன், இது ஒரு 2-வே டிரான்சாக்ஷன். அதான் தெளிவா சொல்றேன். வருவாய் வரும், அதாவது நான் மனுஷன் சொல்றது இங்க கவர்மெண்ட் சொல்றேன், கவர்மெண்ட் வர பணம் தான். ஓகேவா? அரசின் சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருமானம் மற்றும் அரசு திருப்பி தர தேவையில்லாத வருவாய்னா வருவாய் வரவுன்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்ப நான் ஒன்று சொல்றேன், இப்ப கவர்மெண்ட் வந்து வரி கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போதுல, அதான் திரும்ப கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு கிடையாது. அதெல்லாம் 1-வே டிரான்சாக்ஷன். அதான் சொல்றாங்க. சோ வருவாய் வரும்னா அரசின் சொத்துக்களில் ஒரு வருமானம், அது அரசு திருப்பி தர தேவையில்லாத வருவங்களை வருவாய் வரும்னு சொல்லுவோம். இது ஓர் வழி பண பரிமாற்றம், 1-வே டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வரி. ஓகேவா? வரியில 2 வரி இருக்கு, நேர்முக வரி, மறைமுக வரி. சிம்பிளா சொல்றேன், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் என்னன்னா ஒருத்தவங்களோட வரியை டைரக்டா கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது, அவரே அவரோட வரியை டைரக்டா கட்டினார்னா அதுக்கு பேரு நேர்முக வரி, டைரக்ட் டாக்ஸ். உதாரணத்துக்கு வருமான வரி, இன்கம் டாக்ஸ். இதெல்லாம் நம்ம கூடக்கூடிய டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ்னா கரெக்டான எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறத நான் வந்து ஒரு பொருளை வாங்குறேன் ஒரு கடைக்காரர்கிட்ட, நான் அதுக்கான ஜிஎஸ்டி ஆட்ட கட்டணும், கடைக்காரர்கிட்ட கட்டணும், கடைக்காரர் கவர்மெண்ட் கொடுப்பாரு. அப்படிதான் கணக்கு. அப்ப இப்படி போகுது இல்ல. அதே மாதிரி ஜிஎஸ்டிங்கிறது நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அப்ப நான் கொடுக்குறேன், ஆனா உண்மையா அந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட் கொடுக்குறது யாரு, அவர் தான். அப்ப அவர் கட்ட வேண்டிய வரியை திருப்பி விடுறாரு எனக்கு. ஓகேவா? அப்ப இதுதான் டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். நேர்முக வரி, மறைமுக வரி சொல்றோம். டாக்ஸ்ங்கிறது கவர்மெண்ட் வரக்கூடிய வருவாய் வரி, அதுக்கு கவர்மெண்ட் திரும்ப கட்ட தேவையில்லை. வேற மாதிரி இது மாதிரிலாம் எப்படி சார் கவர்மெண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்னா, நம்ம கட்டக்கூடிய ஃபைன் இருக்குல்ல, ஃபைன்லாம் கவர்மெண்ட் தானே போகுது, அதெல்லாம் கவர்மெண்ட் திரும்ப தரணுமா? அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ், நம்ம எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறோம் அப்ளை பண்றப்ப, இதெல்லாம் கவர்மெண்ட் திரும்ப தரணுமா? தர வேணாம். இதெல்லாம் 1-வே டிரான்சாக்ஷன். கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் திரும்ப கொடுக்காம வரக்கூடிய பணத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வரி இல்லா வருவாய். அரசு கொண்டிருக்கும் பங்குகளின் மூலம் கிடைக்கும் லாபம், வழங்கிய கடனிலிருந்து பெறக்கூடிய வட்டி, இதெல்லாம் வரி இல்லா வருவாய்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் கிளியரா தெரியாது, ஒரு நிமிஷம். ஓகே, மொத்த பிஸ்கல் பாலிசியையும் ஒரே டயக்ராம்ல கொடுத்துறேன், கவனிங்க. வரவு செலவு நடக்குவதுதான் இதுன்னு சொன்னேன்.
வரவுங்கிறது வருவாய் வரவு மூலதன வரவு. சார் வருவாய் வரவு மூலதன வரவு என்னன்னா ஒன் வே டிரான்சாக்ஷன் வருவாய் வரவு. கவர்மெண்ட் திரும்ப கொடுக்காம வரப்போற பணம் இருக்குல்ல அதை வருவாய் வரவுன்னு சொல்லுவோம். அப்ப மூலதன வரவுனா என்னன்னா கவர்மெண்ட் பணம், அதாவது கடன் மாதிரி இப்ப நான் வாங்கினா நான் கொடுக்கணும். சோ அப்படி வந்து ரெண்டுமே வரவு தான். ஆனா இதை திரும்ப கொடுக்க தேவையில்ல, இது திரும்ப கொடுக்கணும். இது ஒன் வே டிரான்சாக்ஷன், இது டூ வே டிரான்சாக்ஷன். வரி வருவாய், வரியில வருவாய், இதெல்லாம் வருவாய் வரவு வந்துடும். கடன்னால வரப்படும். இப்ப கவர்மெண்ட் கடன் வாங்குது இல்ல, வேர்ல்டு பேங்க் எங்கெல்லாம் கடன் வாங்குவோம்? வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்குவோம், IMF கடன் வாங்குவோம், ADB ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல கடன் வாங்குவோம், RBI கடன் வாங்குவோம். அப்ப கடன்னாலேயும் பணம் வருது, ஆனா அதை திரும்ப கொடுக்கணும். ஓகே, இதை வந்து மூலதன வரவுன்னு சொல்லுவோம். ஆனா செலவு வருவாய் செலவு. வருவாய் செலவுனா இதுவும் ஒன் வே தான். இப்ப கவர்மெண்ட் சேலரி கொடுக்குது இல்ல எம்ப்ளாயிஸ்க்கு, இது வரவை பத்தி டீடைல்ஸ் சொல்றேன், செலவை பத்தி சொல்லணும். கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்குது, அது திரும்ப ஒரு மாதம் வராது. இதெல்லாம் ஒன் வே. வட்டி கொடுக்கறது, ராணுவத்துக்கு செலவு பண்றது, ஓகேவா, மக்களுக்கு ஏதாவது போய் கொடுக்கறது, இதெல்லாம் ஒன் வே. டூ வேனா கவர்மெண்ட் செலவு பண்ணுச்சுன்னா அதனால கவர்மெண்ட் வரக்கூடிய பணம் ஏதாவது வருமா? அப்படி சொத்து விற்கிறது, கடனை திரும்ப பெறுறது, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூலதன செலவு வந்துடும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரவுனா ஒன் வே, மூலதனம்னா டூ வே. சேம் டைம் வருவாய் செலவுனா ஒன் வே, மூலதன செலவுனா டூ வே. எனக்கு பணம் வரனால நான் செலவு. இப்ப கவர்மெண்ட் ஒரு பிசினஸ் பண்றாங்க, ஓகேவா, கவர்மெண்ட் ஒரு பிசினஸ் பண்ணுது, அந்த பிசினஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னா, இப்ப ரயில்வேல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது திரும்ப பணம் வந்துரும்ல. அப்ப இதை வந்து மூலதன செலவுன்னு சொல்றாங்க. வருவாய் செலவுனா சேலரியா கொடுக்குறது, அது திரும்ப வராது இல்ல. சோ இதுதான் டீடைலா பார்க்கணும், ஓகேவா. சோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்டா இருக்கும். இப்ப பாருங்க, 5 ரூபாய் நாணயத்தை தயாரிக்க ஆகக்கூடிய செலவு 50 பைசா தான், ஆனா அரசுக்கு லாபம் 4 ரூபாய். இதெல்லாம் மூலதன செலவுன்னு சொல்றது, திரும்ப வருது இல்ல. ஓகே, இதெல்லாம் தான் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். கடன்லாம் மூலதன வரவு. செலவுல வருவாய் செலவுனா என்ன, வட்டி செலுத்திய தொகை, இதெல்லாம் மூலதன செலவு சொல்லிட்டேன் எல்லாமே, ஓகேவா. சோ இதுதான் பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்றது. இந்த பிஸ்கல் பாலிசி சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஜிஎஸ்டி அப்படின்ட்டு. ஜிஎஸ்டி என்னது? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி சொல்லுவோம். இது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் சொன்னேன். இது சிலபஸ்ல கொடுத்ததுனால அதையும் பார்த்தலாம். ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது எப்ப? பிரான்ஸ்ல, ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் அது இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், ஓகேவா. ஜிஎஸ்டி இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப ஆகஸ்ட் 2, 2016 இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மக்களவையில இத பாஸ் ஆயிடும். செப்டம்பர் 2, 2016 மாநிலங்களவையில அப்ளை ஆயிடும். செப்டம்பர் 8, 2016 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வச்சுருவார். மக்களவையில பாஸ் ஆனது, மாநிலங்களவையில பாஸ் ஆனது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தது ஜிஎஸ்டிக்கு. அப்படி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. சோ பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக இருந்தாரு. அப்புறமா ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக இருந்தாரு. இப்ப திரௌபதி முர்மு இருக்காங்க. சோ செப்டம்பர் 2016 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தவர். கரெக்டா ஜூலை 1, 2017 நள்ளிரவுல என்ன பண்ணிடுவாங்க, ஜிஎஸ்டி உள்ள வந்துடும். சோ ஜிஎஸ்டியை அறிமுகப்படுறது 2 பேர். அப்போதைக்கு குடியரசுத் தலைவர் இருந்த பிரணாப் முகர்ஜி, அப்போதைக்கு பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள். ஓகே, சோ ஜிஎஸ்டி உள்ள வந்துடும். ஜிஎஸ்டியை 4ஆ பிரிப்பாங்க. அது என்ன? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி. என்ன சார் பண்ணா நானே டக்குனு சொல்லிடுறேன். சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இது இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், இது யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி, யூனியன் பிரதேசத்தோட சரக்கு மற்றும் சேவை வரி. இப்போ நான் போய் ஒரு பொருள் வாங்குறேன், நீங்க ஜிஎஸ்டி பில்லு போட்டு எங்கேயாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எப்பவுமே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 2ஆ தான் உடையும். இப்போ நான் ஒரு 18 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறேன்னா அதுல 9 ரூபா ஸ்டேட்டுக்கு போகும், 9 ரூபா சென்ட்ரலுக்கு போகும். அப்ப டைரக்டா சென்ட்ரலுக்கு போறது சிஜிஎஸ்டி, டைரக்டா ஸ்டேட்டுக்கு போறது எஸ்ஜிஎஸ்டி. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணும், இதை ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணும். அப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட்ல இருக்கேனாலே நான் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி இப்படி 2ஆ தான் போகும். ஓகே, சோ இது 2 என்ன தெரிஞ்சிருச்சா? ஓகே, அப்ப ஐஎஸ்டி என்ன சொல்றேன்னா, ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இன்டகிரேட்டட் சர்வீஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்றாங்க. இது மத்திய அரசு தான் கலெக்ட் பண்ணும். இது எங்க போகும்? மத்திய அரசுக்கு போயிடும். அப்ப இந்த யூடிஎஸ் என்ன சொல்றேன்னா, இப்ப எப்படி நான் ஸ்டேட்ல இருந்துகிட்டு 2ஐயும் கட்டினேன், ஆனா இப்ப பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி தானே, டெல்லி யூனியன் டெரிட்டரி தானே, அந்த யூனியன் டெரிட்டரிக்குள்ள இருக்கிறவங்களும் பொருளுக்கு ஜிஎஸ்டி கட்டுவாங்க. அது யூடிஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி 2ஆ பிரியும். புரியுதா? மத்திய அரசுக்கு போறது, மாநில அரசுக்கு போறது, இது மத்திய அரசுக்கு தான் போகும், இது யூனியன் பிரதேச அரசுக்கு போகும்.
அப்ப மேக்ஸிமம் யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். ஓகேவா? சரி, ஜிஎஸ்டி என்ன அமெண்ட்மெண்ட்? 101. ஓகேவா? 101வது அமெண்ட்மெண்ட்ல தான் ஜிஎஸ்டி வருது. ஆர்டிகல் 366 12A. ஆர்டிகல் 366 12A. இதுல தான் ஜிஎஸ்டி வரும். அமெண்ட்மெண்ட் 101. 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 366 12A. இந்த ஆர்டிகல் தான் என்ன ஆகும்? ஜிஎஸ்டிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும், 0%, 5%, 12%, 18%, 28% அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன்னா தமிழ்ல நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நிதி ஆணையம் சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1951. இதை யார் கொண்டு வந்தாங்கன்னா B.R. அம்பேத்கர் தான். ஓகேவா? அது கான்ஸ்டியூஷன் எழுதினப்பே கான்ஸ்டியூஷன் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்குள்ள இந்த நிதிக்குழு, நிதி ஆணைய ஃபினான்ஸ் கமிஷன்ங்கிறது வந்துடணும் அப்படின்னு ஏன் வச்சிருப்பாங்க. சொன்ன மாதிரி 1951 ஃபினான்ஸ் கமிஷன் வந்துடும். சரிங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் இதோட ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 280. 280 தான் ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல். இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரையை பத்தி சொல்றது ஆர்டிகல் 281. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன சார் அப்படின்னா, இப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான நிதி பகிர்வு இருக்குல்ல, அது வந்து இவங்க தான் சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இந்தியாவில ஒட்டு மொத்தமா கலெக்ட் ஆகுதுல, சரிங்களா, இந்த அமௌண்ட்டை தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுங்க, ஆந்திராக்கு இவ்வளவு கொடுங்க, கேரளாக்கு இவ்வளவு கொடுங்க, பீகாருக்கு இவ்வளவு கொடுங்க, குஜராத்துக்கு இவ்வளவு கொடுங்கன்ட்டு ஒரு பரிந்துரைக்கிற குழு தான் இந்த நிதிக்குழுன்னு சொல்றது, நிதி ஆணையம் சொல்றது. ஓகே, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். இதான் விஷயம். அப்ப இந்த நிதிக்குழு, நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷனை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்பு சார்ந்த குழுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு. ஆனா இந்த நிதி ஆயோக்கு திட்டக்குழு வந்து பாத்தீங்கன்னா நான் கான்ஸ்டிடியூஷனல் இது, அதாவது வந்து ஒரு அரசியலமைப்பு சாராத குழு, அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் கிடையாது. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சேம் டைம் ஜஸ்ட் இது வந்து ஒரு அட்வைசரி பாடி தான். யாரு? நிதிக்குழுன்றவங்க. இவங்க வந்து ஒரு அட்வைசரி பாடி, ஆலோசனை குழு தான். இவங்களால கன்ஃபார்மா ஒண்ணு பண்ணிட முடியாது. இவங்க வந்து ஜஸ்ட் தங்களோட சஜஷன் தான் சொல்லுவாங்க. யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். கேட்கலாம், கேட்காம போகலாம். இதான் கான்செப்ட். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு சொன்னேன்? 1951 வந்து சொன்னேன். ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு சேர்மன் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த சேர்மன் யாரும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மிக முக்கிய சேர்மன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. இது வரைக்கும் 15 பேர் இருந்திருக்காங்க. இப்போ 16 ஒருத்தர் வர போறாரு. இதை கூட கொஞ்ச பல்வியில் சொல்லியிருந்தேன். அப்படிங்க, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனா KC நியோகி அப்படின்றவர். ஒரு 1952 இருந்து 1987 வரைக்கும் இருப்பாரு. இதுவும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். ஓகேவா? செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன், இதோட சேர்மன் வந்து K. சந்தானம் அப்படின்றவர். ஒரு 1957 இருந்து 1962 வரைக்கும் இருப்பார். நெக்ஸ்ட் ஃபோர்த் PV ராஜமன்னார், ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோர்த் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் PV ராஜமன்னார் அப்படின்றவர் 1966 இருந்து 1969 வரைக்கும். ஏன்னா PV ராஜமன்னார் குழு, அந்த கமிட்டி, அதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பார்ட்டியில. ஓகே, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 14th YV ரெட்டி இருந்தாரு 2015 2020 வரைக்கும். 15th NK சிங் இருந்தாரு 2020 2021. இப்ப இருக்கவரை NK சிங்கிறவர். இவர் 2025 வரைக்கும் இருப்பாரு. அப்ப 2026 இருந்து தான் 16வது ஃபினான்ஸ் கமிஷன். 2026 இருந்து 16வது ஃபினான்ஸ் கமிஷன். இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாரும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் அரவிந்த் பனகாரியா. இந்த அரவிந்த் பனகாரியா யாரு? நிதி ஆயோகோட ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர். ஓகே, ஸோ இதுதான் ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு, நிதி ஆணையம் சொல்றது. இல்லை ரொம்ப முக்கியம், அதுக்கான ஆர்டிகல், அவங்களோட பணி என்ன, அவங்க ஒரு அட்வைசரி பாடிங்கிறது, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்றது, இந்த சேர்மன்ஸோட லிஸ்ட். இந்த அளவுக்கு தெரிஞ்சுதான் போதும். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை, இதை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா கொடுத்துருப்பாங்க. அப்படியே நான் சொல்றேன், கட்ட நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. தேசிய வேளாண் பொருட்களின் கூட்டுறவு சந்தை, இது கட்ட 1958 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளைக்கு வந்திருக்கு. மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு பெற்றது. இது இதோட நோக்கம் என்னன்னா, கூட்டுறவு சந்தையை ஊக்குவித்தனால விவசாயிகள் முக்கிய பலன்களை பெறுது. இதுக்காக தான் தேசிய வேளாண் பொருட்களின் கூட்டுறவு சந்தை NAFED சொல்றது வந்துச்சு. ஓகேவா? அடுத்து தேசிய வேளாண் கொள்கை அப்படின்னு 2000 ஒரு கொள்கை கொடுத்தாங்க. இது வேளாண்மை உற்பத்தியை 4% மேல அடுத்த 20 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. தேசிய வேளாண் கொள்கை 2000 போடுறாங்க. ஓகேவா? அடுத்து வேளாண் காப்பீடு, அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இது இந்திய அரசு 2002-03 அந்த பட்ஜெட்ல இந்திய வேளாண் காப்பீடு நிறுவனம் அமைக்கப்படுறது அறிவிச்சு, AICன்னு சொல்றது. இது விவசாயிகளோட தேவைக்கும் நீடித்த வேளாண்மை வளர்ச்சிக்கும் வித்திட்டது. அதுக்காக கொண்டு வந்ததுதான் வேளாண் காப்பீடு அப்படிங்கிறது. அடுத்து ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இப்பனா என்ன சார் அப்படின்னா, வேளாண்மையின் மிக குறைந்த வளர்ச்சியை கணக்கில் கொண்டு தேசிய வளர்ச்சி குழு 2007 ஆண்டு வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறையில் உள்ள பிரச்சனைகளை களைய ராஷ்டிரிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது செயல்படுச்சு.
கரெக்டா எழுதிக்கோங்க. நான் சிம்பிளா நோக்கம் என்ன, வருஷம் என்ன அப்படின்னு டக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல்ல இது போதும். ஓகேவா? மெயின்ஸ்னா தான் டெப்தா நம்ம எழுதுவோம் ஸ்கீம்ஸ்லாம். ஓகே. அடுத்து மாணவரி மேம்பாடு திட்டம். விவசாய வளர்ச்சியை ஊக்குவிக்க ராஷ்டிரிய கிருஷி யோஜனாவின் கீழே தான் துணை திட்டமா, இதோட துணை திட்டமா தான் 2012 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் குறிப்பா சிறிய மற்றும் விளிம்புநிலை விவசாயிகள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தது. அடுத்து பசுமை புரட்சி 66 இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்திருக்கோம். இதன் மூலம் வேளாண்மை துறையில புதிய தொழில்நுட்பங்களும் ரசாயன உரங்களும் அறிமுகப்படுத்துச்சு. நான் டைமிங் சொல்றவே சொன்னேன். அதிக மகசூலை தரும் விதைகள் பயன்படுத்தப்பட்டன. இதன் மூலம் வேளாண் உற்பத்தி அதிகரிச்சது. பசுமை புரட்சியோட முக்கிய நோக்கம் உற்பத்தியை பெருக்கதான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இரண்டாம் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இரண்டாம் பசுமை புரட்சி 12ஆம் திட்டத்துல செயல்படுத்தப்பட்டிருக்கு. 11 அறிமுகப்படுத்தப்பட்டு 12 செயல்படுத்தப்பட்டிருக்கு. இரண்டாம் பசுமை புரட்சி, செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா? அடுத்த முக்கியமான புரட்சிகள் இது கண்டிப்பா எதுவும் கேள்வி வரும், தனியாக நோட் பண்ணிக்கோங்க. பச்சை புரட்சிங்கிறது வேளாண்மை வளர்ச்சியை சொல்லுவாங்க. நீல புரட்சிங்கிறத மீன் உற்பத்தி சொல்லுவாங்க. பழுப்பு புரட்சிங்கிறது தோல் உற்பத்தி. தங்க நிற புரட்சிங்கிறது தோட்டத்துறை வளர்ச்சி அல்லது தேன் உற்பத்தியை சொல்றது. பச்சை புரட்சி உணவு தானிய உற்பத்தி. புகைவண்ண புரட்சி அப்படிங்கிறது உரப்புரட்சி சொல்றது. ஊதா புரட்சி வெங்காய உற்பத்தி, இறால் உற்பத்தி. சிவப்பு புரட்சி மாமிச உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு உற்பத்தி. வெள்ளி புரட்சி முட்டை கோழி உற்பத்தி. நூல் புரட்சி பருத்தி புரட்சி. கருப்பு புரட்சிங்கிறது பெட்ரோலிய உற்பத்தி. வெள்ளை புரட்சிங்கிறது எண்ணெய் வித்துகள் உற்பத்தி. தங்க நூல் புரட்சிங்கிறது சணல் உற்பத்தி. ஓகே, அப்படியே பாஸ் பண்ணி எழுதிவோம். ஓகேவா? கண்டிப்பா இது எக்ஸாம்ல வரும். மேத்ஸ் எல்லாம் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் RRB 975 வந்தது. இதெல்லாம் இந்த விவசாய இதுல வர்றதுதான். ரீஜனல் ரூரல் பேங்க் சொன்னோம்ல, வட்டார கிராமப்புற வங்கிகள். அப்படியே சொல்லுங்க, இதோட ஷேர் சொன்னேன், கரெக்டா சொல்லுங்க. என்னது? சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் 5%. அந்த சேர்மன், கன்சர்ன் சேர்மன் 35% வச்சிருக்கோம், அந்த பேங்கோட தலைவர் அப்படிங்கிறது. ஓகே, தமிழ்நாட்டுல இந்த ரீஜனல் பேங்க் இருக்கானா? இருக்கு. அதுக்கு பேர் தமிழ்நாடு கிராமின் பேங்க். ஓகேவா? தமிழ்நாடு கிராமின் பேங்க். இதோட ஹெட் குவார்டர்ஸ் சேலம். இந்த தமிழ்நாடு கிராமின் பேங்க்ங்கிறது எப்போ வந்துச்சுன்னா 2019. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்றதுன்னா பாண்டியன் கிராமின் பேங்க், பல்லவன் கிராமின் பேங்க். பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி 2 ரிஜனல் பேங்க் இருந்தது தமிழ்நாட்டுல. 2018 வரைக்கும் 2 தான் இருந்தது. 2019 2ஐயும் மெர்ஜ் பண்ணி தான் தமிழ்நாடு கிராமின் பேங்க் கொண்டு வந்தாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் சேலம். ஓகே, இதுதான் ரீஜனல் ரூரல் பேங்க் நம்ம பாக்குறது. அடுத்து நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். எப்போ வந்துச்சு? 1982. விவசாய பயிர்களும் முன்னணி உற்பத்தி மாநிலம். டெஃபினட்டா எதுவும் கேள்வி வரும். மேற்கு வங்காளத்துல நெல் சணல் அதிகமா இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல கோதுமை, கரும்பு. கேரளால ரப்பர், தேங்காய் மற்றும் நறுமண பொருட்கள். கர்நாடகால கேழ்வரகு, காஃபி. மகாராஷ்டிரால கம்பு, சோளம். ஆந்திரால புகையிலை, மிளகாய். குஜராத்ல பருத்தி, நிலக்கடலை. அஸ்ஸாம்ல தேயிலை. மத்திய பிரதேசத்துல பருப்பு வகைகள். நம்ம தமிழ்நாட்டுல அரிசி. சோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் டாபிக் தொழில் வளர்ச்சி. ஓகே, ஷோர் டைம் ஆயிருக்கு. ஓகே, 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஷார்ட்டா முடிச்சிடலாம். தொழில் வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைரக்டா சிலபஸ் இருக்க டாபிக் தான். தொழில் கொள்கைகள் நம்ம இதுல பார்க்கணும். இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படின்றது பார்த்துக்கோங்க. விடுதலைக்கு முன்னர் தொழில்துறை ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கு. விடுதலைக்கு பின் 1948ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட தொழில் கொள்கை தான் முதல்ல தொழில்மயமாக்கலுக்கு அடிப்படையா. ஓகேவா? தொழில்மயமாக்குதல்ல 1950ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம்னே சொல்லலாம். அப்ப இந்தியாவில் போட்ட ஃபர்ஸ்ட் தொழில் கொள்கை 1948 தான். 1951 போட்டதுதான் ஒரு சேஞ்ச கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் தொழில் கொள்கை மற்றும் நாட்டின் வளர்ச்சியில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பையொட்டி 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தீர்மானத்தின்படி விரைவான தொழில்மயமாக்கலின் அடிப்படை திட்டமிடுதலும் நெறிப்படுத்தலும் உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா செகண்ட் ஃபைவ் பிளான் நமக்கு முக்கியமே தான் கொடுத்தாங்க. தொழிற்சாலை தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, தொழில்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த தொழில் கொள்கை டீடைல் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தொழில் கொள்கை தீர்மானம் 1948. ஓகேவா? இதோட நோக்கம் என்னன்னா இறக்குமதியை குறைக்கிறது அப்படிங்கிறது. இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 இறக்குமதியை குறைக்கிறது, ஏற்றுமதியை அதிகப்படுத்துறது. அப்பதான் ஒரு நாடு வளரும். முதல் முக்கிய தீர்மானம் 1948 இந்தியா சார்பில் விடப்படுது. இது வந்து தொழிற்சாலையை 4 பிரிவா பிரிக்குது. என்னன்னா அரசின் முற்றுரிமை, ஃபுல்லாவே கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும்ல, அடிப்படை தொழிற்சாலைகள் பேசிக்கா இருக்கிறது, ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் 3வது, தனியார் தொழிற்சாலைகள் 4வது. அடுத்து 1951 61 மாத்தியம் 1951 தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. இது வந்து 1948 தீர்மானங்களுக்காக தொழில் கொள்கை ஏற்றப்பட்டது. இது தொழிற்சாலை மேம்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்காக இந்திய அரசால் ஏற்றப்பட்டது. அடுத்து ஒருங்கிணைந்த தொழில் கொள்கை தீர்மானம் 1956
இத இந்திய தொழிற்சாலைகளின் மேக்னா கார்ட்டான்னு சொல்றாங்க. காம்ப்ரிஹென்சிவ் ரெசல்யூஷன்ஸ் 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி இது. இந்த தொழில் கொள்கை வந்துட்டு மகனோபிஸோட வளர்ச்சி மாதிரி அடிப்படைப்படுது. மகனோபிஸ் யாரு? செகண்ட் ஃபயர் பிளான் பிளான் கொடுத்தவர். ஓகேவா? இந்திய பொருளாதாரம் நீண்ட கால அதிக வளர்ச்சியில் அமைய கனரக தொழிற்சாலை முக்கியத்துவத்தை இந்த மாதிரி வலியுறுத்துச்சு. அடுத்து ஹசாரி குழு, ஹசாரி கமிட்டி 1967 போடுறாங்க. ஏகபோக உரிமை விசாரணை சொல்லுவாங்க. ஆய்வாணையம் வந்து தொழில் உரிமம் பெறுதல் மற்றும் உரிமம் அளிக்கும் அமைகளை ஆராய்ந்து முறையா உரிமம் வழங்கும். இப்ப நம்ம உரிமம் தரவுல, ஓகேவா, லைசன்ஸ் தரவுல அது கரெக்டா கொடுக்கறதுக்காக போட்டதுதான் ஹசாரி குழு. டாக்டர் மு ஹசாரி திட்டக்குழுவினால் உரிமம் வழங்கும் முறையை மறு ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க அமர்த்தப்பட்டார். இவர் தனது அறிக்கையை 1967 சமர்ப்பிக்கிறார். அடுத்த தத் குழு 1969 திரு சுபிமால் தத் அப்படிங்கிற தலைமையில தொழிற்சாலைகளோட உரிமை கொள்கையின் மற்றும் ஒரு விசாரணை குழு அமைக்கப்படுச்சு. இது வந்து தத் குழு அப்படின்னு அமைக்கப்படுது. அடுத்து எம்ஆர்டிபி சட்டம் 1969 வர்த்தகத்தில் ஏகபோக உரிமையை தடுக்கும் சட்டம் தான் இந்த எம்ஆர்டிபி அப்படின்றது. அது மோனோபோலிஸ்டிக் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பொருளாதார அமைப்புல ஒரு சிலர்கிட்ட மட்டும் பொருளாதார வலிமை அதிகமா இருக்கிறத தடுக்கிறதுக்காக இது கொண்டு வந்துச்சு. ஓகேவா? வர்த்தகத்துல ஏகபோக உரிமையை தடுக்கும் சட்டமாகவும் பொருளாதார சக்திகள் வர்த்தகம் நுகர்வோரை விருப்பம் ஆகியவற்றில் ஏகபோக உரிமை கொள்வதை தடை செய்து. அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் நெக்ஸ்ட் 1973 முன்ன ஏற்றப்பட்ட சட்டங்களை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் தடைகளை நீக்கிறதுக்கும் இந்த சட்டம் வருது. அடுத்து தொழில்துறை கொள்கை அறிக்கை 1977 ஜனதா அரசு அறிவிச்சிச்சு. அப்பதான் அவங்க வின் பண்ணிப்பாங்க. ஜனதா அரசு அறிவிச்சிச்சு. இந்த கொள்கையானது கிராம தொழில்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்களை மறுவரை செய்தது. ஓகேவா? அடுத்த தொழில் கொள்கை தீர்மானங்கள் 1980 ஜூலை 1980 மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு பின் புதிய தொழில்கள் அறிவிக்கப்படுது. உள்கட்டுமானங்களை பொருளாதார மேம்படுத்த பொதுத்துறை மீது நம்பிக்கை வைக்கப்படுது. அடுத்த தொழில் கொள்கை 1988 ராஜீவ்காந்தி அரசோட கொள்கை. இது என்ன அப்படின்னா, வளர்ச்சி மையங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள்ல வளர்ச்சிக்கு தேவையான கட்டுமானங்களை அளிக்கணும், உற்பத்தியாளர் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? ஒரு ஃப்ரீ இது பண்ணியிருக்காங்க. புதிய தொழில் கொள்கை 1991 எல்பிஜி பண்ணாங்கல்ல. ஏழு காலங்கள்ல இருந்து வளர்ந்த ஒரு பொருளாதாரத்துல தொழிற்சாலையோட குறைகளை நீக்கிறதுக்கும் குறைபாடுகளை களைவதற்கும் ஏற்படுத்தப்பட்டது. வெளிநாடு முதலீடு செயல்படுத்தப்படும் அமைப்பு இது 1999 வந்திருக்கு. நேரடி முதலீடுகள் தொடர்பான அனுமதிகளை ஒரே இடத்துல விரைவாக செயல்படுத்த முனையுது. அடுத்து இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள். பப்ளிக் செக்டர்னா முதல்ல என்ன அப்படின்னா, நிறுவனங்கள்ல 51% மேல் உரிமை அல்லது அதுக்கு மேல் அரசு பங்கு இருக்கும் நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனம் சொல்லுவோம். பொதுத்துறை நிர்வாகம் வந்து அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கும். இது மத்திய அரசோ மாநில அரசோ இருக்கலாம். 1947 முன்னாடி பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரம் ஒண்ணு இல்லவே இல்லை. ஒரு சில அரசு நிர்வாக நிறுவனம் மட்டும் தான் இருந்திருக்கு. 1950 தான் தொழில் கொள்கை தீர்மானம் மற்றும் சமத்துவ பொருளாதார முறையை ஏற்றிருக்கு. சமத்துவ பொருளாதாரம், சமத்துவம் என்னது? சோசியலிசம். அரசுடைமை நிறுவனங்களோட வகைப்பாடு என்ன? 4 இருக்கு. ஒண்ணு அரசு பொதுத்துறை நிறுவனம் சொல்லுவோம், இன்னொன்னு மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் சொல்லுவோம், இன்னொன்னு பொதுத்துறை வங்கி பப்ளிக் செக்டர் பேங்க் சொல்லுவோம். மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கியத்துவம் மற்றும் முக்கியம் குறைவான நிறுவனங்களாக இருவகைப்படுத்தப்படுது. சரிங்களா? அடுத்து நலிவடைந்த நிறுவனங்கள் சட்டம் சிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 1985 கொண்டு வராங்க. நலிவடைந்த நிறுவனங்கள் எனப்படுபவை, அதாவது குறைந்த 5 வருஷத்துக்கு அந்த நிறுவனம் இருக்கணும். ஒரு நிதியாண்டோட இறுதியில மொத்தம் அல்லது நிகர நஷ்டம் அந்நிறுவனத்தோட மொத்தம் மதிப்பு அதிகமா இருக்கணும். நஷ்டம் வந்து இன்வெஸ்ட்மெண்டோட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா அது நலிவடைந்த நிறுவனம் கருதப்படும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. அடுத்து பாலகிருஷ்ணன் ஆர்டிகோ 2001 போட்டது. 1999 உயர்மட்ட குழு வி பாலகிருஷ்ணன் ஆடி தலைமையில உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்டது 1999 ஃபைனல் அவுட்புட் கொடுத்தது 2001. நலிவடைந்த நிறுவனங்களை மூடுவதற்கான தற்போதைய சட்டங்களை இக்குழு வந்து ஆய்வு செய்யும். ஓகே, பொதுத்துறை நிறுவனங்கள்ல அரசோட பங்களிப்பை குறைப்பது தொடர்பான குழுவின் அறிக்கை ரெங்கராஜன் குழுக்கை 1993. இதுக்கப்புறம் அரசோட பங்களிப்பை குறைக்கிறது நம்ம தான் வரும். ஏன்னா 1991 என்ன பண்ணாங்க? எல்பிஜி பண்ணாங்க. அறிக்கையானது அதிக அளவில் அரசின் பங்களிப்பை குறைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துச்சு. 49% மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வலியுறுத்தி இருக்கும். 6 அட்டவணை நிறுவனங்கள்ல மட்டும்தான் 51% அதுக்கு மேல நீங்க வச்சுக்கணும்னு சொன்னிச்சு. அந்த 6 என்ன அப்படின்னா, நிலக்கரி மற்றும் பருப்பு நிலக்கரி. நிலக்கரியெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பிரைவேட்டுக்கு விட்டுற முடியாது. ஓகேவா? அதுக்காக கனிம எண்ணெய், ராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள், அணுசக்தி, கதிரியக்க கனிமங்கள், ரயில்வே, இதெல்லாம் மட்டும் 51% வச்சுக்கோங்க. மீதிலாம் குறைச்சிருந்துட்டு இந்த குழு வந்து சொல்லிடும். பொதுத்துறை நிறுவனோட விற்பனை பத்தி 1996 அமைக்கப்படுது. 1999 58 பொதுத்துறை நிறுவனங்கள்ல அரசோட பங்களிப்பை இக்குழு வந்து பரிந்துரைச்சிருக்கு. சரி, பரிந்துரையானது பொது விற்பனையிலிருந்து வணிக விற்பனையாக நிர்வாகத்தை மாற்றம் செய்யவும் பரிந்துரைச்சிருக்கு. அடுத்து தேசிய முதலீட்டு நிதி நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுங்கிறது 2005 கொண்டு வந்திருக்காங்க. நிறுவனங்கள்ல இருந்து பொதுத்துறை பெறப்படும் அரசோட முதலீடானது தொழில்நுட்ப உடனால நிர்வகிக்கப்படும். அதுக்காக கொண்டு வந்துச்சு. தேசிய உற்பத்தி கொள்கை நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி இது எப்போ கொண்டு வராங்க? 2011. நோக்கம் என்ன சார் அப்படின்னா, உற்பத்தி துறையோட பங்களிப்பை, உற்பத்தி துறை என்னது?
உற்பத்தி ப்ரொடக்ஷன் செக்டார்னு சொல்றது. ஓகேவா? இது வந்து 2022ஆம் ஆண்டு 25% இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. 2022ஆம் ஆண்டுக்குள்ள 100 மில்லியன் வேலைவாய்ப்பு உருவாக்குறது, உலக அளவில் போட்டியை சமாளிக்கிறது, உள்நாட்டுல வேல்யூ ஆட் பண்றது, தொழில்நுட்பத்தை வளர்க்கறது, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வளர்ச்சி அடைகிறது. இதெல்லாம் இந்த கொள்கையில கொண்டு வர விஷயங்கள். இண்டஸ்ட்ரியல் பாலிசி முடிஞ்சிச்சு. அடுத்து ஸ்கீம்ஸ், ஊரக வளர்ச்சி திட்டங்கள். ஸ்கீம்ஸை பார்த்துட்டு மக்கள் தொகையை பார்த்தா ஃபுல்லா முடிஞ்சிடும். கவனிங்க, ஃபர்ஸ்ட் போட்டது சமூக வளர்ச்சி திட்டம் 1950 போட்டுருக்காங்க இந்தியாவில். மக்கள் பங்களிப்போட ஊரக பகுதியில் அனைத்து விதமான வளர்ச்சிகளையும் ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக. செகண்டா போட்ட திட்டம் பாருங்க, ஊரக வளர்ச்சிக்கான தேசிய நிதி. இதான் ஸ்கீம்ஸ், ஊரக வளர்ச்சி திட்டங்கள் சொல்றது. எப்ப 1984ல ஊரக வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி உதவி வழங்குறது. மூணாவது கெப்பாட் ஒன்று போடுறாங்க 1986ல, ஊரக பகுதிகளையும் வளங்களை அதிகரிக்க உதவுறதுக்காக. நாலாவது பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா 2000ல, குறைஞ்சது 500 பேர் மக்கள் தொகை கிராமங்கள்ல சாலைகள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சதக்னா சாலை அமைக்கிறது. அடுத்து இலவச திட்டம் 1975 சொன்னேன். வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காக போட்டது. அடுத்து வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான திட்டம் 73 to 74 போட்டது. வறட்சியின் தாக்கத்தை குறைக்கும் பொருட்டு பயிர் பாதுகாப்பு வளங்கள், நிலத்தின் உற்பத்தி திறனை அதிகரித்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அன்னபூர்ண திட்டம் 2000, அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறது அன்னபூர்ண திட்டம். ஓகே, உணவு பார்த்துன்னு சொல்லிடலாம். நிர்மல் கிராம புரஸ்கார், இதை எப்ப கொண்டு வராங்கன்னா 2003 அக்டோபர்ல சுகாதார வசதிகளை நடைமுறையில் செயல்படுத்தும் பஞ்சாயத்துகளை ஊக்குவிக்கும் பொருட்டு தரப்படும் விருது மற்றும் ஊக்கத்தொகைகளை குறிக்கிறது. அடுத்து வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா 2001 டிசம்பர் கொண்டு வராங்க. மக்களுக்கு சேரிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வீடு கிடைக்கிறது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2010 சேரிகள் எல்லாம் இந்தியா உருவாக்குறது. அடுத்து தேசிய ஊரக குடிநீர் திட்டம் 2009 நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம், அனைவரும் குடிநீர் பெறுறது நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுறது. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 ஊரக பகுதிகளில் வறுமை ஒழிப்புல ஒரு கட்டமா வீடு கட்டி தர திட்டமா இது வந்து தொடங்குது. மத்திய மாநில நிதி ஒதுக்கீடு, இது ஒதுக்கீடு பார்த்துக்கோங்க 75-25 3 ஸ்டூடெண்ட் இருக்கும். ராஜீவ்காந்தி கிராமின் வித்யுதிகான் யோஜனா 2005 கொண்டு வந்தது. ஊரக பகுதியாக கருதப்படும் அனைத்து கிராமங்களையும் அனைத்து குடியிருப்பு பகுதிகளையும் மின்சார இணைப்பு வழங்குறது. அடுத்து பாரத் நிர்மாண் யோஜனா 2005 கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் 2000 என்ன சார் அப்படின்னா, வீடுகள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சமூக வளாகங்கள் போன்ற இடங்கள்ல கழிப்பறை வசதி ஏற்படுத்தி வருது. நகர்ப்புற மேம்பாடு திட்டம் இப்ப பார்க்க போறதா நகர்ப்புற மேம்பாடு திட்டங்கள் இனிமேல் பிரிச்சிருவேன் தனித்தனியா. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மேம்பாடு திட்டம், ஓகேவா, டிசம்பர் 3, 2005 கொண்டு வராங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட சீர்திருத்த நகரங்கள்ல மேற்கொள்வதற்கும் மிக விரைவா வளர்ச்சி அடையும் பொருட்டும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மேம்பாடு திட்டம். அடுத்து இப்ப பார்க்க போறது சமூக உதவி திட்டம். அது தேசிய சமூக உதவி திட்டம் சொல்லுவாங்க, இல்ல நாட்டு சமூக உதவி திட்டம் சொல்லுவாங்க. 1990 ஆகஸ்ட் 15 கொண்டு வந்தது. ஏழை குடும்பத்தினர், வயது முதிர்ந்தோர், வருமானம் விட்ட குடும்ப தலைவனை இறந்த குடும்பத்தினர், ஊனமுற்றோர் போன்ற சமூகத்தில் நலிந்த நிலையுள்ள மக்களோட பாதுகாப்பை வலியுறுத்தும் போது கொண்டு வரப்படுது. இனிமேல் பார்க்க போறதுதான் உடல்நல திட்டங்கள். தேசிய ஊரக உடல்நல திட்டம் சொல்லிட்டு 2005 ஏப்ரல் பண்ணி கொண்டு வராங்க. ஊரக பகுதியில் வாழும் ஏழை மக்களுக்கு அவர்கள் அணுகக்கூடிய தரமான மருத்துவ சேவையை வழங்குறது. அடுத்து பிரதம மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா 2010 கொண்டு வராங்க. இது உடல்நல திட்டம் தான். உடல்நல சேவைகளில் பகுதி வாரியாக காணப்படும் சமமின்மையை செய்யவும் தரமான மருத்துவ கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டும் கொண்டு வரப்பட்டது. இனிமேல் வரதான் வாழ்வாதார திட்டம். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஒன்று போடுறாங்க, நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் சொல்லிட்டு. ஊரக பகுதி வாழ்வாதாரத்தை மக்களின் உறுதி செய்யும் பொருட்டு தொடங்கப்பட்ட திட்டம். அடுத்து பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா 2002 போட்டது. இதோட நோக்கம் கிராம பகுதியில் உள்ள மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கும் சுகாதாரம், தொடக்க கல்வி, குடிநீர், குடியிருப்பு மற்றும் கிராம சாலைகள் ஆகிய 5 துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும்னு சொல்லிட்டோம். அடுத்து பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் 2000 டிசம்பர்ல வருது. ஒவ்வொரு கிராமத்தையும் நகர்ப்புற சாலைகளுடன் இணைத்தலை நோக்கமாக கொண்டது. ஓகேவா? இந்த பிரதம மந்திரி கிராமோதய யோஜனாக்குள்ள ஒரு 4 வரும். இது ஒண்ணு, அதுல 2 செகண்ட் கிராமீண ஆவாஸ் யோஜனா. இப்ப நான் என்ன சார் பண்ணா 3 வரும் நினைக்கிறேன், 4 வரும். ஓகே, கிராமப்புறத்தில் ஏழ்மையோட மக்களுக்கு குடியிருப்புகளை ஏற்படுத்தி தருவதையும் வளரும் தேவைக்கேற்ப வீடுகளை அமைத்து தருவதையும் நோக்கமாக கொண்டது. அடுத்து ஜனஸ்ரீ பீமா யோஜனா 2000 வறுமை கோடிற்கு கீழ் உள்ள மக்களுக்காக காப்பீடு திட்டமாக கொண்டு வரப்படுது இது. அடுத்து கிராம கைவினைஞர்களுக்கு உபகரண அளிப்பு திட்டம் சித்ரான்னு சொல்லுவாங்க, 1990 கொண்டு வந்தது. கிராம கைவினைஞர்களுக்கு புதிய கருவிகளை அளித்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்டது. அடுத்து பெண்கள் நல திட்டங்கள். இப்போ வரப்போற பெண்கள் திட்டங்கள், அதுல பொருளாதார மேம்பாடு திட்டம் ஸ்வயம் சித்தா 2001 வந்து சொன்ன பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மத்திய அரசின் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து சிவசக்தி திட்டம் சொல்ற 1988ல வளங்களை மகளிர் எளிதாக பயன்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்குது. ஓகே,
மூணாவது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி உதவி திட்டம் ஸ்டெப்னு சொல்றது 2003 வந்தது. 8 விதமான முக்கிய துறைகளில் பெண்களின் அறிவை வளர்க்கவும் திறமைகளை வெளிக்கொணரவும் தேவையான பயிற்சியையும் இந்த திட்டம் வழங்குது. அடுத்து சொலாம்பான் சொல்றது 1982 வந்தது. வேலைவாய்ப்பை பெறதுக்கும் சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி தரதுக்கும் பயிற்சி எடுக்கிற திட்டம். தண்டனை சொல்ற 2008 வந்துச்சு. 8ஆம் வகுப்பு வரை பயிலும் பெண் குழந்தைகளுக்கான நிதியுதவி திட்டமா இது பார்க்கப்படுது. அடுத்து கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான முன்னேற்ற திட்டம் 1982 இதெல்லாம் 1982 ஒருங்கிணைக்கப்பட்ட ஊரக வளர்ச்சி திட்டத்தோட துணை திட்டமா ஆரம்பிக்கப்படும். இதெல்லாம் அந்த பெண்களோட வளர்ச்சிக்காக பார்த்த இது. அடுத்து பெண்களோட உடல்நல மேம்பாட்டு திட்டம் இதை வந்து 2005 கொண்டு வராங்க. இது கீழே வந்ததெல்லாம் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜானி சுரக்ஷா யோஜனா பாதுகாப்பான பிரசவத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு மருத்துவமனைகளில் பிரசவம் மேற்கொள்ளும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் பெண்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் இதோட நோக்கமா இருந்திருக்கு. அடுத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இது வந்து ஏப்ரல் 2005 தொடங்கப்படுது. முழு செழுமை காலம், சிசு இறப்பு வீதம், பிரசவ நேரத்தில் கர்ப்பிணிகளோட இறப்பு வீதம் இம்மூன்றையும் குறைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. மூணாவது கிஷோரி சக்தி யோஜனா 2000 இளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து மற்றும் உடல்நல மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டது. அடுத்து நாலாவது இளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபார் அடல்ட்ஸ் கேர்ள்ஸ் 2002 கொண்டு வந்தது. ஊட்டச்சத்து குறைவான இளம்பெண்களுக்கு மாதந்தோறும் 6 கிலோ தானியங்கள் வழங்குது. அடுத்து இந்திரா காந்தி மாத்ருவ சத்யோக்னு சொல்லுவாங்க 2010 வர்றது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான பணம் வழங்கும் திட்டமா இது பார்க்கப்படுது. அடுத்து நவஜத் சிசு காரியக்ரம் 2009 IMR மற்றும் MMR விகிதத்தை குறைத்தல் நோக்கமானது. ஓகேவா. அடுத்து சமூக நல திட்டங்கள் பெண்களுக்கானது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து சமூக நல திட்டம் ராஷ்டிரிய மகிழா கோஷ் 1993 கொண்டு வராங்க. பெண்களுக்கான தேசிய நிதி உதவி திட்டமா இது அழைக்கப்படுது. அடுத்து ஸ்திரீ சக்தி புரஸ்கார் சமூக முன்னேற்றத்துல பெண்களோட சாதனைகளை அங்கீகரிக்கும் பொருட்டு இந்திய அரசு தேசிய விருதுகளை கீழ்கண்ட பெயர்களை வாங்கி சிறப்பிக்குது. அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தேவி அகிலாபாய் ஹோல்கர், கண்ணகி, மாதா ஜிஜாபாய், ராணி ஜெயின்லோ ஜெகாங்க், ராணி லட்சுமிபாய். ஓகே. அடுத்து கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்கள் தொடக்க கல்வி அளவில் பெண் குழந்தைகளுக்கான தேசிய திட்டம் 2003 வருது. இது பெண் குழந்தைகளுக்கான மாதிரி பள்ளிகள் ஒவ்வொரு பகுதியிலும் அமைத்தல் மற்றும் பெண் குழந்தைகளின் பள்ளி வருகையை கண்காணித்தல். அடுத்து மகிழா சமக்கிய திட்டம் 1989 தேசிய கல்விக் கொள்கை 2ஆம் தேசிய கல்விக் கொள்கை 1986 போட்டாங்களே அதோட இலக்குகளை நிறைவேற்றும் பொருட்டு ஊரக பகுதியில் உள்ள பெண்களோட கல்வி வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்டதுதான் மகிழா சமக்கிய திட்டம். அடுத்து சர்வ சிக்ஷா அபியான் 6-14 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி அப்படிங்கிறது இது 86 2002 வந்தது. ஓகேவா. அடுத்து ஸ்வதா 1995 பெண்களோட சுதந்திரமா செயல்படுறது ஊக்குவிக்குது. உஜ்ஜவாலா 2007 பெண்கள் கடத்தலை தடுக்கும் சிறப்பு காணிகள் முன்வைக்குது. அது என்னன்னு அப்படின்னா தடுத்தல், மீட்டல், மறுவாழ்வளித்தல், மீண்டும் இணைத்தல் இதெல்லாம். ஓகேவா. குடும்பத்தினுடன் மீண்டும் இணைத்தல். நெக்ஸ்ட் 6th பெண்களின் அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய திட்டம் 2010 தொடர்ந்த அரசின் திட்டங்களின் மூலம் சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வி அறிவிலான பெண்களின் அதிகாரம் அளித்தலுக்கு வழிவகுக்குது. ரூபே கார்டு என்ன சார் அப்படின்னா 22 மார்ச் 2012 கொண்டு வராங்க. இந்தியாவோட உள்நாட்டு செலுத்துதலாக கொண்டு வரப்பட்ட திட்டம் ரூபே கார்டு சொல்றது. இனிமேட்டுக்கு வரதுன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள். எவ்வளவு டைம் இருக்கு? 1 நிமிஷம் ஆயிடுச்சா? முடிச்சலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கான பயிற்சி மற்றும் சுய வேலைவாய்ப்பு திட்டம் 1979. ஓகேவா. இதோட நோக்கம் என்னன்னா கிராமப்புறத்துல வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியும் வியாபார பயிற்சியும் அளித்து சுய வேலை தொடங்குவதற்கு உதவி செய்யறது. அடுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஊரக வளர்ச்சி திட்டம் இது 1980 அக்டோபர் 2 கொண்டு வராங்க. வறுமை ஒழிப்பதற்காக முக்கியத்துவமாக செயல்படுத்தப்படுது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு சுயவேலை வாய்ப்பு தனியார் பரிச்சைகள் தான் இது. அடுத்து ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா JRY 1989 என்ன சொன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் கிராமப்புற நிலமற்றோருக்கான வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் ஆகிய 2 திட்டங்களையும் இணைத்து தொடங்கப்பட்டதுதான் இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது. ஓகேவா. ஜவஹர் கிராம சம்ருத்தி யோஜனா 1999 கிராமப்புற முன்னேற்றத்தையும் கட்டாயங்களின் வேலை இல்லாத ஏழைகளுக்கு கூலி வேலைகள் பெற்றுத்தரதையும் நோக்கமாக கொண்டிருக்கு. அடுத்து நேரு ரோஜ்கர் யோஜனா 1989 நகர்ப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுது. அடுத்து வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் 1993 கிராமத்துல 18 60 வயசுக்கு உட்பட்டு உழைக்கும் தகுதியுள்ளவர்களுக்கு வேளாண்மை தொழில் இல்லாத நாட்கள்ல 100 நாட்கள் குறைவில்லாம வேலைவாய்ப்பு தரதான் இருந்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டமும் இதுதான். ஓகேவா. இதோட கன்வென்ஷன் தான். நாடாளுமன்றத்துல செப்டம்பர் 2005 சட்டமுறை வடிவத்தோட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் சட்டமாகப்படுது. குறைந்தபட்சம் ஒரு இந்தியாண்டுல 100 நாட்கள் ஊரக பகுதியில் வேலைவாய்ப்பு தரதுக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்து அடல் ஓய்வூதிய திட்டம் என்ன சொன்னா 2015 கொண்டு வராங்க. ஓய்வூதியம் இல்லா பணியாளர்களாக கொண்டு வரது தான் அடல் ஓய்வூதிய திட்டம். கிரிடா 2015 நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் யோஜனான்னு இதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அம்ருத் 2015 வருது. அம்ருத் என்னன்னா அட்டல் மிஷன் ஃபார் ரிசர்வேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான் அம்ருத்னு சொல்லுவாங்க. ஏழைகளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காக கொண்டு வந்தது. அடுத்து
ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா 2014 ஆகஸ்ட் 14 கொண்டு வராங்க. புதிய தொழில் முனைவோர் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கிறதுக்காக இது கொண்டு வந்தது. மொத்தமா ஸ்கீம்ஸ் முடிச்சு விட்டேன். கடைசி டாபிக் மக்கள் தொகை, பாப்புலேஷன். இதை பார்த்தா முடிஞ்சோம். ஓகேவா? முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடக்கப்படுச்சுன்னா 1922 இந்த மேக பிரபுவான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கணக்கெடுப்பு முறையற்றது. ஓகேவா? அப்ப முறை உள்ள இது எப்ப சார் எடுத்தாங்கன்னா, முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையா எப்ப எடுக்கப்படுச்சுன்னா 1881 இது ரெப்பன் பிரபு காலம். சுதந்திரத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2011. ஏன்னா கடைசியா எடுத்தது தான், அதுபடி எடுக்கல. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்போட டேட்டாஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவை முடிச்சிடறேன், அப்புறம் தமிழ்நாடு பார்க்கலாம். இந்தியா அப்போதைக்கு மொத்த மக்கள் தொகை எவ்வளோனா 121 கோடியே 19,1,93,422. ஓகேவா? 121 கோடி. அதுல ஆண்கள் மட்டும் 6 கோடி, 6 கோடியே 23,20,000 அந்த மாதிரி வரும். சரி, 62 கோடி. இது 121 கோடியா? இது 62 கோடி. 62 கோடியே 37,24,448. பெண்கள் 58 கோடி. ஓகேவா? மக்கள் அடர்த்தினா 382 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டர்ல 382 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். மக்கள் அடர்த்தி. நெக்ஸ்ட் பாலின விகிதம். 940 பெண்களுக்கு 1000 ஆண்கள் இருக்காங்க. இதெல்லாம் அப்ப எடுத்தது இந்தியாவில். குழந்தை பாலின விகிதம் 914 பெண் குழந்தைகளுக்கு 1000 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. வளர்ச்சி விகிதம்ங்கிறது 17.64%. இது பாயிண்ட் வரும் பார்த்துக்கோங்க. உலக மக்கள் தொகை நாள் என்னைக்குங்க? ஜூலை 11. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் இன்னைக்கு பிப்ரவரி 9. அப்போதைக்கு மொத்த கல்வியறிவு விகிதம் 74.04%, ஆண் கல்வியறிவு விகிதம் 82.14%, பெண் கல்வியறிவு விகிதம் 65.46%. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் 2011 இந்தியா கிடைத்தது. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி. குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. அதிக பாலின வீதம் கொண்ட மாநிலம் கேரளா. குறைந்த பாலின வீதம் கொண்ட மாநிலம் ஹரியானா. அதிக பாலின வீதம் கொண்ட யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. குறைந்த பாலின வீதம் கொண்ட யூனியன் பிரதேசம் டாமன் டெங்கு. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி. குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் தீவு. அதிக எழுத்தறிவு கேரளா. குறைந்த எழுத்தறிவு பீகார். அதிக எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. குறைந்த எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசம் தாத்ரா நாகர். இந்தியா முடிச்சாச்சு. தமிழ்நாடு முடிச்சா முடிஞ்சுங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் அப்போதைக்கு மொத்த மக்கள் தொகையே 7 கோடியே 21,38,958. இதுல ஆண்கள் பாத்தீங்கன்னா 3 கோடியே 61,58,871. பெண்கள் 3 கோடியே 59,80,087 பேர். மக்கள் அடர்த்தி 555 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இது தமிழ்நாடு டேட்டா. பாலின விகிதம் 995 பெண்களுக்கு 1000 ஆண்கள் இருக்காங்க. குழந்தை பாலின விகிதம் 946 பெண் குழந்தைகளுக்கு 1000 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. வளர்ச்சி விகிதம் 15.60%. மொத்த கல்வியறிவு விகிதம் 80.33 அப்போதைக்கு தமிழ்நாட்டில். ஆண் கல்வியறிவு 86.61, பெண் கல்வியறிவு 73.86. அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் பெரம்பலூர். அதிக பாலின வீதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. குறைந்த பாலின வீதம் கொண்ட மாவட்டம் சேலம். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் பீகார் இருக்கு. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் சென்னை. இது மாதிரி சென்னை. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் என்னன்னா சென்னை தான். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் நீலகிரி. அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரி. அவ்வளோதானா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமா எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு. ஓகே, கண்டிப்பா சொல்றேன். பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மொத்தமா 10 கேள்வி முத்தி பார்த்தா நான் சொன்னதான் கேட்க முடியும். சரிங்களா? 2 பாஸ் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடத்திருப்பேன், செகண்ட் ஹாஃப் பிடிஎஃப் போட்டிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இதுல நிறைய டேட்டாஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லணுங்கிறப்ப நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய சொல்லணும். அதனாலதான் இது இப்படி போட்டேன். அதை அந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேவா? பார்க்கலாம். அப்படியே ஒரு டாபிக் பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த டேல தமிழ்ல யூனிட் 1 புது சிலபஸ். தமிழ்ல யூனிட் 1 மொத்தமா முடிக்க சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த யூனிட் 5ல செகண்ட் பார்ட் யூனிட் 9 இருக்கும்ல, அதை முடிக்கணும். தொடர்ந்து வரும் 22 நாள் 22 வீடியோல 200 கேள்விக்கான கண்டென்ட் நான் தரேன். குரூப் 4 முடிச்சு காட்டுறேன். இது சேலஞ்ச் தான். ஏன்னா சில சொல்லிட்டு இருக்கீங்க முடியாதுன்னா இதை முடிச்சிருக்கேன். ஓகேவா? பேக் ஒர்க் நிறைய இருக்கு. சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.